ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ப்ரீவியஸ் வீடியோட கண்டினியூஷன் பற்றி பார்க்கலாம். அதாவது நம்ம ப்ரீவியஸாக என்ன பண்ணியிருந்தோம்னா லாகின் ஸ்க்ரீன் டிசைன் பண்ணியிருந்தோம். தென் லாகின் ஸ்க்ரீனை ஃபயர்பேஸோட பேக்அண்டோட கனெக்ட் பண்ணியிருந்தோம். நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஹோம் பேஜை டிசைன் பண்ண போகிறோம். அதாவது நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க இந்த டிசைனை. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்விக்கி, ஜொமேட்டோ இந்த மாதிரி அப்ளிகேஷன், ஃபுட் டெலிவரி அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லேஅவுட் டிசைன் பண்ணியிருந்திருப்பாங்க. இதை நம்ம ஃப்ளட்டரில் எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஹோம் பேஜில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் சிம்பிளாக. அதாவது டெலிவரிங் டு, அதாவது எந்த லொக்கேஷனுக்கு நம்ம டெலிவர் பண்ணணும் அப்படிங்கிற லொக்கேஷன் செலக்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸ், இது எல்லாமே யூஐ டிசைன் தான். நமக்கு இதோட ஃபங்க்ஷனாலிட்டி ஃபியூச்சரில் நம்ம பார்க்கலாம். கூகுள் மேப்போட இன்டெகிரேட் பண்ணி மேப்லேருந்து லொக்கேஷன் எப்படி ஃபெச் பண்ணுறது, அப்படி இல்லைன்னா இந்த கரண்ட் லொக்கேஷனுக்கு கூகுள் சர்ச், அதாவது மேப்ஸ் லொக்கேஷன் சர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஏபிஐ எப்படி இன்டெகிரேட் பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற பார்க்கலாம். அடுத்து என்ன பண்ணியிருக்கேன்னா இங்கே ஒரு சர்ச் பார், இது இங்கே கிளிக் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா சர்ச் ஆகாது. இது தனி ஒரு பேஜுக்கு போயிட்டு அங்கேருந்தால் நம்ம சர்ச் பண்ண முடியும். அது எப்படி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மேக்ஸிமம் ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோ அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் பண்ணியிருந்திருப்பாங்க. தென் இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபில்டர் ஐக்கான் இது, ஓகேங்களா. அது கீழே மெயினாக என்னென்ன கேட்டகரிஸில் ஃபுட்டு இந்த ஆப்பில் இருக்குது அப்படிங்கிற நான் இங்கே டிசைன் பண்ணியிருக்கேன். அது கீழே பார்த்தீங்கன்னா பாப்புலராக என்னென்ன ஃபுட்டெல்லாம் இங்கே இருக்குது அப்படின்றது, அதாவது கரண்ட்டில் என்னென்ன ஃபுட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத, ஓகேங்களா. இதுக்கு ஃபுட்டோட இமேஜ், அது கீழே ஃபுட்டோட நேம் என்ன அப்படிங்கிறது, அது கீழே பார்த்தீங்கன்னா ரேட்டிங்ஸ், இதுக்கு எவ்வளோ ப்ரீவியஸாக ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, அது ஓவராலில் ரேட்டிங் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, எவ்வளோ பேர் ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஆப்ஷனை, ப்ளஸ் இது என்ன டைப் ஆஃப் ஃபுட் அப்படிங்கிறதும், ப்ளஸ் எண்டில் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரியலன்னா ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுட்டோட நேம் அண்ட் ப்ரைஸ், இந்த டீட்டெயிலாம் ஒரு கார்டுக்குள்ளே நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா. இது மாதிரி மல்டிபிளாக கார்ட் இருக்கு. இது ஹோம் பேஜ். அதுக்கடுத்து என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா கார்டை கிளிக் பண்ணால் ஒரு டிஸ்கிரிப்ஷன், அதாவது டீட்டெயில் ஸ்க்ரீன் சொல்லி வரும்ல, அந்த டீட்டெயில் ஸ்க்ரீன் தான் நமக்கு இங்கே பார்க்குறோம். அதாவது இங்கே வெஜ் பீஸா அப்படிங்கிற இந்த ஸ்க்ரீன், இதில் என்னென்ன டிசைன் பண்ணியிருக்கேன், அதாவது இந்த இமேஜ் ஃபுல் ஸ்க்ரீனில் இங்கே தெரியுது. ஒரு பேக் பட்டன் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா ஃபுட்டோட நேம், அது கீழே டிஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸ், ஓகேங்களா. டிஸ்கிரிப்ஷன் கீழே இன்னும் டீட்டெயில்ஸ் இருக்குது. இதெல்லாம் நம்ம டிசைன் பண்ணலாம் பார்க்கலாம். இதுக்கு ரிலேட்டடான ஃபுட்டெல்லாம் என்னென்ன இருக்குது, அது கீழே டாப் ரிவ்யூஸ், அதாவது டாப் 5 ரிவ்யூஸ் என்னென்ன இதில் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம டிசைன் பண்ணல உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே, இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம இந்த ஹோம் ஸ்க்ரீனை இனிஷியல் ஸ்க்ரீனாக நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதாவது மெயினில் போய்ட்டு இங்கே ஹோம்னு இருக்குல்ல, இதுக்கு பதிலாக இந்த ஸ்க்ரீன் போட்டுக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணி இம்போர்ட் இந்த ஹோம் ஸ்க்ரீன் ஃபைலை இம்போர்ட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஹோம் ஸ்க்ரீனில் என்ன இருக்கோ அது நமக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. இப்போ இந்த ஹோம் ஸ்க்ரீனை நம்ம டிசைன் பண்ண ஆரம்பிக்கலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன், டிஃபால்ட்டாக சென்டரில் வெல்கம் டு ஹோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். நம்ம இதை என்ன பண்ணிடலாம்னா இதை அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு சேம் ஸ்கேஃபோல்ட் இதுக்குள்ளே ஃபர்ஸ்ட் நம்ம டிசைன் பார்த்தோம்னா என்ன இருக்குன்னு பாருங்க. டெலிவரிங் டு, அது கீழே கரண்ட் லொக்கேஷன், இந்த பக்கத்தில் ஒரு ஐக்கான் ஒன்று இருக்குது. இது எங்கே இருக்குன்னா நம்ம ஆப் பாரில் நான் இதை டிசைன் பண்ணியிருக்கேன். இது ஆப் பார் இல்லாமலும் நம்ம டிசைன் பண்ணலாம், ஆப் வித் ஆப் பாரோடையும் நம்ம டிசைன் பண்ணலாம். இது என்ன ரீசனுக்காக நான் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு ஆப் பார் கொடுத்தோம்னா டிஃபால்ட்டாக ஃப்ளட்டர் அப்ளிகேஷனோட ப்ரைமரி கலர் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலரில் தான் இருக்கும். பட் நமக்கு ஆப் பார் வித்தவுட் கலரோடு இருக்குது, ஓகேங்களா. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஃபஸ்ட்டு அந்த கலரை ரிமூவ் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் கலர்ஸ் டிரான்ஸ்பரண்ட், ஓகேங்களா. டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கையில் எனக்கு இங்கே ஒரு கிரே கலர் ஷேட் தெரியுது. இது என்ன ரீசனுக்காகனா இதில் எலிவேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுத்துருப்பாங்க. இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா இந்த எலிவேஷன்ஸ், அதாவது இந்த கிரே கலர் ஷேடு நமக்கு போயிடும். நான் ஒயிட் கலர் கொடுக்காம ஏன் டிரான்ஸ்பரண்ட் கொடுத்துருக்கேன்னா இங்கே இருக்க ஸ்கேஃபோல்டோட கலர் பார்த்தீங்கன்னா பியூர் ஒயிட் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே அதை ஒயிட்டுன்னு மாத்திரம் பாருங்கள். ஒயிட்டுன்னு மாற்றல, இங்கே உங்களுக்கு கலர் டிஃப்ரென்ஸ் தெரியுதான்னு தெரில. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கோடை நான் கிட்டேப்பில் போடலையோ இல்லை நீங்களே டிசைன் பண்ணி பார்க்கலையோ பாருங்கள். இங்கே இருக்க ஒயிட்டுக்கும் இங்கே ஸ்கேஃபோல்டோட கலருக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ நம்ம அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிறேன், ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப் பாரில் டெலிவரிங் டு கரண்ட் லொக்கேஷன் அப்படிங்கிற ரெண்டு விட்ஜெட்ஸ்
மேலே கீழே இருக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம ஆப் பாரில் ஒரு விட்ஜெட்டை டிஸ்ப்ளே பண்ணோம்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா டைட்டில் அப்படிங்கிற இந்த இதில் கொடுத்துருப்பாங்க. டிஃபால்ட்டாக நிறையா அப்ளிகேஷன்ஸில் நீங்கள் பார்த்துக்கலாம், ஃப்ளட்டர் டியூட்டோரியல்ஸ்லாம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் டெக்ஸ்ட் விட்ஜெட்டை அப்படி டிஸ்ப்ளே பண்ணியிருந்திருப்பாங்க, டெமோ. ஓகேங்களா? நான் கொடுத்தேன்னா இங்கே வந்து விட்ஜெட் தெரியும். அது வந்து கலர் வந்து ஒயிட் கலரில் இருக்கனால நமக்கு எல்லாம் ஒரே கலராக இருக்கனால தெரில. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பிளாக்னு மாற்றணும்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஓகேங்களா? இங்கே டெமோ அப்படிங்கிறது தெரியுதா? பட் நமக்கு கலர் வந்து இப்படி இருக்கக்கூடாது. கலர் ஸ்டைல் நம்ம இதில் தீம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணலாம். இது எப்படி அப்படிங்கிற நான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் சொல்கிறேன். இப்போ வந்து டெக்ஸ்ட் ஸ்டைல் ப்ரீவியஸாக நம்ம பார்த்த டிசைன்ஸை வச்சு நம்ம டிசைன் பண்ணலாம். கலர்ஸ் டாட் பிளாக். நான் இதை டிரான்ஸ்பரண்ட்டாக மாற்றிட்டு இப்போ டிஸ்பிளே பண்ணேன். இந்த பிளாக் கலர் வந்து நமக்கு தெரியுதுங்களா நம்மளோட டெக்ஸ்ட் என்ன அப்படிங்கிறத. ஆனால் நமக்கு என்ன இருக்குது இங்கே டெலிவரிங் டு அப்படின்னு சொல்லியிருக்கு டெமோக்கு பதிலாக. பட் இங்கே டிசைனில் பார்த்தீங்கன்னா பியூர் பிளாக்ல இல்லை, இது வந்து கிரே கலரில் இருக்குது. ஸோ அதை நம்ம எப்படி மாற்றிக்கலாம்னா டாட் கிரேன்னு கொடுத்தீங்கன்னாலும் ஓகே தான். அப்படி இல்லை பிளாக்கில் ஷேட்ஸ் கொடுத்துக்கலாம். 12, 26, 34 இது வந்து பிளாக்கில் ஷேட்ஸ் இந்த இங்கே காமிச்சிருக்காங்க பாருங்களா. இல்லை உங்களுக்கு எந்த ஷேட்ஸ் வேணுமோ அந்த ஷேட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பிளாக் 12னு கொடுத்தா இவ்வளோ வரும், பிளாக் 26னு கொடுத்தா இப்படி வரும். ஓகேங்களா? இது வந்து நிறையா டிஃபால்ட் கலர்ஸ் இருக்குது, அந்த கலர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆரஞ்சுனா ஆரஞ்சு. ஓகேங்களா? ஆரஞ்சில் 100 கொடுத்தீங்கன்னா இந்த ஷேட்ஸில் வரும், 200 கொடுத்தா இந்த ஷேட்ஸில் வரும். இந்த மாதிரி நம்ம டிஃபால்ட்டாக நமக்கு இருந்தால் பிளாக் அப்படிங்கிறதுல 26 இல்லைன்னா 45 தான் கரெக்டான கலர்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இப்படியும் நம்ம கொடுத்துட்டு இதில் என்ன பண்ணிக்கலாம்னா ஃபாண்ட் சைஸையும் நம்ம மாற்றிக்கலாம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி இங்கே 12 அப்படின்னு கொடுத்தோன்னா கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன். 12 or 14. ஓகேங்களா? இப்படியும் நீங்கள் கொடுக்கலாம். இதுக்கு இன்னொரு ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸ்டைல் வந்து இப்படி கொடுக்காம அந்த ஸ்டைலை கமெண்ட் பண்ணிவிட்டு ஸ்டைல்னு கொடுத்த தீம் டாட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் டாட் டெக்ஸ்ட் தீம் டாட் சப்டைட்டில்ஸ். ஓகேங்களா? சப்டைட்டில் 1, சப்டைட்டில் 2 இதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிற நான் உங்களுக்கு சொல்கிறேன். சப்டைட்டில் 2 டாட் டிஃபால்ட்டாக இதோட கூட விட்டுடலாம். ஓகேங்களா? ஓகே, சப்டைட்டில் 2ன்னு கொடுக்குறப்ப எனக்கு சேம் டிசைன் இதே ஃபாண்ட் சைஸ் வந்து 14 அப்படிங்கிறது ப்ளஸ் வந்து கலர் வந்து பியூர் பிளாக்ல இருக்குது. ஓகேங்களா? இந்த தீம் அப்படின்னா என்னென்னா மெட்டீரியல் ஆப்பை பொறுத்த வரைக்கும், அதாவது ஃப்ளட்டரோட மெட்டீரியல் விட்ஜெட்ஸை பொறுத்த வரைக்கும் டிஃபால்ட்டாக வந்து நமக்கு வந்து தீம்ஸ் வந்து செட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஓகேங்களா? இந்த தீம் அப்படிங்கிற இந்த இதில் நீங்கள் போய்ட்டு ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த ஸ்டாட்டிக் தீம் ஆஃப் அப்படிங்கிறதுல இங்கே பார்த்தீங்கன்னா அதில் நிறையா டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. தீம் டேட்டா எப்படி இருக்கணும் எல்லாமே அதில் கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு இங்கே பாருங்கள், இந்த விட்ஜெட்ஸ் எல்லாம் தான் நம்ம அங்கே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். தீம் டேட்டா அப்படிங்கிற இந்த விட்ஜெட்ஸ் எல்லாம் தான் நம்ம அதில் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதோட ப்ரைமரி கலர்னால் எப்படி இருக்கணும், டெக்ஸ்ட் தீம்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம அதில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? இந்த இல்லை டெக்ஸ்ட் தீம் அப்படிங்கிறது, இந்த டெக்ஸ்ட் தீமில் கிளிக் பண்ணோன்னா இது கீழே வந்து ஹெட்லைன்னா என்ன, ஹெட்லைன் 1னா என்ன, ஹெட்லைன் 2னா என்ன, இதில் சப்டைட்டில்னா என்ன, இதெல்லாம் வந்து ஒவ்வொரு டெக்ஸ்ட் ஸ்டைல்ஸ். இதை வந்து நம்மளும் இங்கே கொடுத்த மாதிரி கொடுக்கலாம். அதாவது என்னென்னா உங்களுக்கு இதில் வந்து இந்த டிசைன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீபில்ட்டாக ஃப்ளட்டரில் இருக்கக்கூடிய டிசைன்ஸ், அதாவது மெட்டீரியல்குள்ளே உள்ள தீம் டேட்டாவில் உள்ள டெக்ஸ்ட் தீமில் உள்ள டேட்டாஸ். இதெல்லாம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஸ்டைல் தான். ஹெட்லைன் 1 அப்படிங்கிறதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும். 1 செகண்ட், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் இருக்கும். இது எல்லாமே ப்ரீபில்ட்டாக அவங்க டிசைன் பண்ணி வச்சுருக்குது. இதை தான் வந்து நம்ம ஃப்ரண்ட் எண்டில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதாவது இந்த தீம்ஸை தான் நம்ம வந்து இங்கே யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா
ஒவ்வொரு விட்ஜெட்ஸையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே சப்டைட்டில் 2ங்கிறது பதிலாக சப்டைட்டில் 1ன்னு கொடுத்தா எப்படி வருது, ஓகேங்களா. இதே மாதிரி பட்டன் டெக்ஸ்ட்னு சொல்லி ஒன்று இருக்குது. பட்டன் அப்படிங்கிற இந்த விட்ஜெட்டுக்கு எப்படி டிஸ்பிளே பண்ணுது. ஹெட்டிங் அப்படின்னு சொல்லி ஹெட்லைன் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. இதை வந்து 1 to 6 வரைக்கும் இருக்கும். 1ன்னு கொடுத்தோன்னா இருக்கிறதுலே பெரிய சைஸில் நமக்கு டிஸ்பிளே ஆகும். இதே 6ன்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு டிஸ்பிளே ஆகும். இது எதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் HTML அண்ட் CSS தெரிஞ்சிருந்துச்சுன்னா அதில் பார்த்தீங்கன்னா H1 அப்படின்னு சொல்லி ஒரு டேக் இருக்குது. ஹெட்லைன் டேக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. H1லேருந்து H6 வரைக்கும் இருக்கும். அந்த டேக்குக்கு ரிலவெண்ட்டான ஒரு டிசைன் தான் இது, ஓகேங்களா. நம்ம இப்போ நம்மளோட ஆப்க்கான டிசைன்ஸ் என்ன சைஸில் இருந்துச்சுன்னா சப்டைட்டில் 2, ஓகேங்களா, இந்த சைஸில் இருந்துச்சு. பட் இங்கே என்னென்னா டிஃபால்ட்டாக கலர் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருக்குது. நமக்கு என்ன மாதிரி கலரில் இருக்குன்னா கிரே கலரில் இருக்குது. ஸோ நம்ம இந்த கலரை சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த தீம்குள்ளே போய் நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் தீம்குள்ளே போய் நீங்கள் போய் சேஞ்ச் பண்ணிங்கன்னா மற்ற நீங்கள் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறப்பையும் அந்த சேம் டேட்டா வந்து அதில் அப்ளை ஆகிடும். ஸோ நம்ம அதை என்ன பண்ணணும்னா அப்படி பண்ணாமல் இங்கே டாட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதில் அடிஷ்னலாக ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், ஓகேங்களா. அதாவது காப்பி வித் ப்ரீபில்ட்டாக இருக்கக்கூடிய இந்த கண்டென்ட்டை காப்பி பண்ணிவிட்டு அடிஷ்னலாக என்ன பண்ண போகிறோம்னா அதை காப்பி வித் அப்படிங்கிற இந்த இதில் நம்ம கொடுத்துக்கலாம், ஓகேங்களா. இதில் ஹாவர் பண்ணையில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே கொடுத்துருப்பாங்க. நான் என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு இதோட கலரை மட்டும் நான் சேஞ்ச் பண்ண போகிறேன், ஓகேங்களா. கலர்ஸ் டாட் black 45, ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா இந்த டெக்ஸ்ட்டுக்கு கீழே தான் நமக்கு வந்து இங்கே கரண்ட் லொக்கேஷன் அப்படிங்கிற இந்த விட்ஜெட்ஸ் இருக்குது. ஸோ ஒரு விட்ஜெட்டுக்கு கீழே இன்னொரு விட்ஜெட் வரணும்னா நம்ம அதை காலமில் wrap பண்ணணும், ஓகேங்களா. காலமில் wrap பண்ணிவிட்டு இங்கே என்ன பண்ண போகிறேன், கரண்ட் லொக்கேஷன், ஓகே. இதுவும் நமக்கு தெரியுது. பட் என்னென்னா ஒயிட் கலரில் இருக்கனால உங்களுக்கு கிளியராக தெரியலன்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுது. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா சேம் தீம் அதை காப்பி பண்ணிவிட்டு சேவ் பண்ணுறேன், உங்களுக்கு தெரியும். பட் என்னென்னா எனக்கு இது வந்து கொஞ்சம் போல்டாக தேவை. அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஹெட்லைன் டெக்ஸ்ட் நம்ம ஹெட்லைன் தீம் இருந்துச்சுல அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஹெட்லைன் 6 நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் கலர் வந்து இந்த கலர் கிடையாது, பியூர் பிளாக்கில் தான் இருந்துச்சு, ஓகே. பியூர் பிளாக்கில் இருக்கு, இன்னும் கொஞ்சம் போல்டாக இருக்குது இது. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஃபான் வெயிட் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. இதோட ஃபான் வெயிட்டை வந்து ஃபான் வெயிட் டாட் போல்டு அப்படின்னு சொல்லி மாற்றிக்கலாம், ஓகே. இங்கே இன்னொன்று பார்த்தீங்கன்னா என்னென்னா இங்கே ஒரு ஐக்கான் நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ப்ளஸ் வந்து டெக்ஸ்டெல்லாம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் எனக்கு அலைன் ஆகிருக்கு. பட் இங்கே பார்த்தோன்னா இது வந்து சென்டரில் அலைன் ஆகிருக்கு. அதாவது இந்த காலம் அப்படிங்கிற இந்த விட்ஜெட்குள்ளே சென்டரில் அலைன் ஆகிருக்கு. இதை வந்து இந்த கார்னருக்கு அதாவது லெஃப்ட் சைடில் அலைன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா காலமில் போயிட்டு கிராஸ் ஆக்சிஸ் அலைன்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. கிராஸ் ஆக்சிஸ் அலைன்மெண்ட் டாட் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்து சேவ் பண்ணிங்கன்னா இதெல்லாம் ஸ்டார்ட்டில் அலைன் ஆகிடும். டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 8 பிக்சல்ஸ் வந்து நமக்கு வந்து பேடிங் இருக்கும், அது அப்படியே இருக்கட்டும், ஓகேங்களா. அப்போ தான் நமக்கு ஆப் வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இங்கே அந்த ஐக்கான் கொண்டு வர போகிறோம். இந்த ஐக்கான் ப்ளஸ் இது வந்து ஃபுல் பட்டன். இது பட்டன்னா என்ன சொல்கிறது, இதை கிளிக் பண்ணால் இன்னொரு பேஜுக்கு நமக்கு போகணும். டெக்ஸ்ட்டை இது 2 டைப்பாகவும் நம்ம பண்ணலாம். அதாவது வித் ஐகான்ஸோடு நம்ம க்ரியேட் பண்ணுறதுனால இதை ஒரு ரோலை நான் கவர் பண்ணேன் ஃபஸ்ட்டு. இங்கே நான் என்ன உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லித்தர விரும்புகிறேன்னா அதாவது ஃப்ளட்டரில் ப்ரீபில்ட்டாக இருக்கக்கூடிய டிசைன்ஸ் எல்லாம் நம்ம அதாவது ப்ரீபில்ட்டாக இருக்கக்கூடிய விட்ஜெட்ஸ் எல்லாம் எப்படியெல்லாம் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஒவ்வொன்றிலையும் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் யோசிக்க வேணாம். இதை நீங்கள் தெரிஞ்சுக்க வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல டெப்த்தான நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும், ஓகேங்களா. இங்கே வந்து டெக்ஸ்ட் டிஸ்பிளே பண்ணியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஐகான்
ஐகான்ஸ் டாட் சாரி இந்த ஏரோ கீபோர்டு ஏரோ டவுன் அப்படிங்கிற இந்த ஏரோ. ஓகேங்களா. இங்கே நீங்கள் ஐகான் அப்படிங்கிறது ஒரு விட்ஜெட், அதுக்குள்ளே உள்ள ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐகான் அப்படிங்கிற இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு கண்டிப்பாக கொடுத்தாகணும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த இங்கே ஹாவர் பண்ணையில் நமக்கு ஒரு சில டீட்டெயில்ஸ் காமிக்குது பார்த்தீங்களா, அதாவது இந்த பேக்கேஜோட டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு காமிக்குது இல்லை இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம். இதில் ஃபஸ்ட்டு இந்த ஐகான் அப்படிங்கிறதுக்குள்ள ஐகான் டேட்டா அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை அப்படிங்கிறனால தான் இந்த ப்ராக்கெட்டுக்கு வெளியில் கொடுத்துருக்காங்க. அதாவது இது வந்து ரெக்கயர்ட் ப்ராப்பர்ட்டி. சரிங்களா. இதை எடுத்துட்டோன்னா இங்கே வந்து நமக்கு எரர் காமிக்கும். ஸோ இது என்ன பண்ணியிருந்துருப்பாங்கன்னு பாருங்கள். இங்கே திஸ் டாட் ஐகான்றது கண்டிப்பாக வேணும். பட் இந்த ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து ஆப்ஷனல்ஸ். இது வந்து ஆப்ஷனல் பேராமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இன்னும் நம்ம கொஞ்சம் டெப்த்தாக தெரிஞ்சுக்கல உங்களுக்கு புரியும் ஈஸியாக. பேராமீட்டர்ஸ்னால் என்ன, ஆப்ஷனல் பேராமீட்டர்ஸ்னால் என்ன, எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம். ஆப்ஷனல் பேராமீட்டர்ஸ் இல்லைன்னா ஆப்ஷனல் ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதை தான் வந்து நம்ம இங்கே அடிஷ்னலாக இருக்க ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நம்ம கொடுக்க போகிறோம். கலர் பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்க ப்ரைமரி கலர் தான். ப்ரைமரி கலர் நம்ம இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கோம்னா இங்கே கலர்ஸ் அப்படிங்கிற இந்த இதில். ஓகே. இங்கே கலர் ப்ரைமரி கலர் அப்படின்னு சொல்லி நான் டிஃபைன் பண்ணிட்டேன். பட் எனக்கு வந்து இங்கே அலர்ட் காமிக்குது. என்ன பண்ணோன்னா இதில் கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் அண்ட் டாட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த வேரியபிள் வந்து எந்த ஃபைலில் இருக்குது அப்படிங்கிற நமக்கு காமிக்கும். அதாவது டேரெக்டாக இம்போர்ட் லைப்ரரி கலர்ஸ் டாட் டாட் அப்படிங்கிறது, அதாவது இந்த விட்ஜெட்குள்ளே, அதாவது நீங்கள் இருக்கக்கூடிய டைரக்டரிக்குள்ளே இருக்க ஃபைல்னா இப்படி நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களோட என்டையராக இந்த பேக்கேஜ்லேருந்து இம்போர்ட் பண்ணோன்னா உங்களோட பேக்கேஜ் நேம், அதாவது லாகின் யூஏ அப்படிங்கிற பேக்கேஜ் நேம் கீழே இருக்க கலர்ஸ் டாட் டாட் அப்படிங்கிற இந்த ஃபைலையும் நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ரெண்டு சேம் ஃபைல் தான். இப்படி இம்போர்ட் பண்ணிங்கன்னா என்ன பெனிஃபிட் அப்படிங்கிற நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்ன ரீசன்னா, இந்த மாதிரி இம்போர்ட் பண்ணையில் உங்களோட ப்ராஜெக்ட் நேம் சேஞ்ச் ஆனாலும் உங்கள் ஃபைலில் வந்து எரர் வராது. உங்களுக்கு வந்து இந்த ஃபியூச்சரில் உங்களுக்கு சொல்லல புரியும். ஓகேங்களா. இந்த மாதிரி இம்போர்ட் பண்ணிவிட்டு இப்போ சேவ் பண்ணுறேன். ஓகேங்களா. இந்த க்ரீன் கலர் ஐக்கான் வந்துருச்சுல்ல. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இதோட சைஸ் கூட நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 25 அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். 30. இது உங்களோட கன்வீனியன்ட் தான். எந்த அளவுக்கு உங்களுக்கு ஐக்கான் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் டிஃபைன் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை வந்து ஒரு பட்டனாக நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். பட்டனாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து இதை வந்து கெஸ்டர் டிடெக்டர் அப்படிங்கிற ஒரு விட்ஜெட்குள்ளே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இந்த என்டையர் ரோ இந்த டெலிவரிங் டு அப்படிங்கிற இந்த டேட்டாவை தவிர இதுக்கு கீழே இருக்குல்ல, அதாவது இந்த கரண்ட் லொக்கேஷன் ப்ளஸ் வந்து இந்த ஏரோ, இதை மட்டும் கிளிக் பண்ணையில் என்ன நடக்கணும் அப்படிங்கிற நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்கும். ஆன் டேப்பு, ஆன் டபுள் டேப்னா என்னென்ன பண்ணணும், இதை வந்து ஹரிசாண்டலாக ட்ராக் பண்ணையில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் நிறையா கொடுத்துருப்பாங்க. இதை பற்றியெல்லாம் நம்ம ஃபியூச்சரில் பார்க்கலாம். இப்போ நம்ம ஆன் டேப் அப்படிங்கிற இந்த ப்ராப்பர்ட்டி மட்டும் பார்க்கலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த என்டையர் ரோவை கிளிக் பண்ணும்போது கிளிக்டு அப்படிங்கிற அலர்ட் நமக்கு வரணும். அதாவது இங்கே கீழே நம்ம டீபக் கன்சோல்லாம் நமக்கு வந்து பிரிண்ட் ஆகணும். நான் இங்கே கிளிக் பண்ணுறேன், கிளிக்டு அப்படின்னு சொல்லி வருது பார்த்தீங்களா. இந்த என்டையர் விட்ஜெட்டையும் நம்ம வந்து இப்போ ஒரு கிளிக்கபிள் விட்ஜெட்டாக நம்ம கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். பட் இங்கே கிளிக் பண்ணுறப்ப இதில் கிளிக் ஆச்சா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதாவது யூஏயில் நமக்கு தெரிய மாட்டேங்குது. இதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா இந்த டிஃபால்ட்டாக ஒரு சில பட்டன்ஸ் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கிளிக் பண்ணுறப்ப நமக்கு வந்து ஒரு ரிப்பிள் எஃபெக்ட் வந்து நமக்கு வரும். அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கொண்டு வந்துட்டா இந்த பட்டன் கிளிக் ஆகுது அப்படிங்கிற வந்து நம்ம யூசருக்கு காமிக்கலாம். ஸோ அதை வந்து எப்படி மாற்றலாம்னா இந்த கெஸ்டர் டிடெக்டர் பதிலாக இங்க்வெல் அப்படின்னு சொல்லி ஒரு விட்ஜெட் இருக்குது. ஓகேங்களா. சேம் இதுலேயும் ஆன் டாப் ப்ராப்பர்ட்டி இருக்குது. சேவ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கிளிக்கபிள் ஈவெண்ட்டாக தெரியுதா. இங்கே கிளிக் பண்ணாலும் இங்கே கிளிக்டு அப்படின்னு சொல்லி வருது. நான் லாங் ப்ரெஸ் பண்ணதுனால உங்களுக்கு அப்படி தெரியுது. சிம்பிளாக கிளிக் பண்ணிங்கனாலும் இங்கே வந்து 3 டைம் கிளிக் பண்ணியிருக்கேன், 4 டைம் கிளிக் பண்ணியிருக்கேன், இங்கே 4 அப்படின்னு சொல்லி காமிக்குது. ஓகேங்களா. பட் என்னென்னா இங்கே கிளிக் பண்ணல எனக்கு என்டையர் ரோவும் பார்த்தீங்கன்னா கிளிக் ஆகுது. இந்த மாதிரி இருக்கக்கூடாது. எனக்கு நான் எவ்வளோ டிசைன் பண்ணியிருக்கேனோ அந்தளவுக்கு மட்டும் கிளிக்கபிளாக இருந்தால் போதும். அதாவது நம்ம இந்த ரோ பார்த்தீங்கன்னா என்டையராக ஃபுல்லாக எடுத்திருக்கு. இந்த ஆப்போட என்டையர் வித்துக்கும் நம்ம எடுத்திருக்கு. ஸோ நம்ம இதை என்ன பண்ணலான்னா மெயின் ஆக்சிஸ் சைஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. இதை வந்து மெயின் ஆக்சிஸ் சைஸாக
சைஸ் டாட் மின் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா இதோட ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வரைக்கும் தான் வரும், இதை தாண்டி போகாது. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த சர்ச் ஐக்கான் ப்ளஸ் வந்து இந்த ஃபில்டர் ஐக்கான் இது ரெண்டையும் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இது உங்களோட கன்வீனியன்ட் தான், நீங்கள் எப்படி வேணாலும் கலர் கொடுத்துக்கலாம். உங்களோட யூஐ எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து ஆப்பரில் எதுக்கு ரேப் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இப்போ ஆப்பர் இல்லாமல் நம்ம என்டையராக இதை வந்து ஒரு பாடி அப்படிங்கிற அந்த இதுலேயும் நம்ம கொடுக்கலாம். ஸ்கேஃபோல்டில் பார்த்தீங்கன்னா பாடி அப்படிங்கிற இந்த விட்ஜெட்டும் இருக்குது, இதுலேயும் நம்ம கொடுக்கலாம். ஆப்பர் அப்படிங்கிற இந்த விட்ஜெட்லேயும் கொடுக்கலாம். இப்போ பாடியில் கொடுத்தா இந்த இதெல்லாம் நம்ம எரேஸ் பண்ணிட்டு கொடுக்கணும். ஓகேங்களா? அதாவது இந்த டிரான்ஸ்பரண்ட் பேக்ரவுண்ட் இருக்கக்கூடாது, எலிவேஷன்ஸ் இருக்கக்கூடாது, அந்த டைட்டில் இதெல்லாம் இருக்கக்கூடாது. கீழே வந்து இந்த ஓகே நான் இந்த காலம் அப்படிங்கிற இந்த விட்ஜெட்ஸ் அதாவது பாடிக்குள்ளே நான் காலம்லையும் கொடுத்துருக்கேன். பட் என்ன ஆகுதுன்னா இது சேஃப் ஏரியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஏரியா விட்டு வெளியில் போயிடுச்சு. ஸோ நம்ம இதுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா சைஸ்டு பாக்ஸை கொடுத்து ஒரு ஹைட் ஆஃப் இந்த இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா ஒரு 45 பிக்சல்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். 45 பிக்சல்ஸ் ஆர்எல்ஸ் 40 பிக்சல் கரெக்டாக. ஓகேங்களா? இந்த 40 பிக்சல்ஸ் கொடுத்தீங்கன்னா என்டையராக உங்களுக்கு இது கீழே வந்துடும். ஓகேயா? இப்படியும் நீங்கள் பண்ணலாம். இப்படி பண்ணுறப்ப என்ன நடக்கும்னு நான் சொல்கிறேன். நீங்கள் இந்த பேஜை ஸ்க்ரோல் பண்ணுவீங்கள்ல, பேஜை ஸ்க்ரோல் பண்ணுறப்ப இந்த விட்ஜெட்டும் சேர்ந்து ஸ்க்ரோல் ஆகிடும். நான் என்னோட எய்ம் என்ன அப்படின்னா எனக்கு வந்து இந்த விட்ஜெட்ஸ் வந்து ஸ்க்ரோல் ஆகக்கூடாது. ஓகேங்களா? இது வந்து அப்படியே தான் இருக்கணும். இந்த கேட்டகரி அண்ட் பாப்புலர் ஃபுட்ஸ் அப்படிங்கிற இந்த இது மட்டும் நான் எனக்கு ஸ்க்ரோல் ஆகணும். ஆர்எல்ஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த சர்ச் அண்ட் இந்த கரண்ட் லொக்கேஷன் அப்படின்னு இருக்குல்ல, சரி இந்த சர்ச் வந்து ஸ்க்ரோலில் கொடுத்துடலாம். இந்த கரண்ட் லொக்கேஷனை வந்து நம்ம ஸ்டிக்கியாக மேலே இருக்க மாதிரி பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நான் வந்து ஆப் பாரில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா டெக்ஸ்ட் விட்ஜெட் இது கீழே இந்த ஈக்குவல் இந்த ஆப் பாரை என்டையராக க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு கீழே நம்ம இப்போ பாடி நம்ம வந்து டிசைன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? பாடி ஆல்சோ நமக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோலபிள் விட்ஜெட்ஸ் தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சைட்லேயும் நமக்கு வந்து விட்ஜெட்ஸ் வந்து லே அவுட்டில் இருக்குது. ஹரிசானலாக ஸ்க்ரோல் பண்ணுற மாதிரியும் இது வந்து வெர்டிகலாக ஸ்க்ரோல் பண்ணுற மாதிரியும் நான் டிசைன் பண்ணியிருக்கேன். இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிற காமிக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம இந்த சர்ச் அண்ட் இந்த ஃபில்டர் ஐக்கான் டிசைன் பண்ணிடலாம். ஸோ என்டையர் டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு காலம்குள்ளே தான் நமக்கு இருக்குது. ஸோ இந்த காலம் வந்து ஸ்க்ரோலபிளாக மாற்றுறதுக்கு நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே பார்த்துருப்போம். wrap with widget கொடுத்துட்டு சிங்கிள் சைல்டு ஸ்க்ரோல் வியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. இதில் நம்ம wrap பண்ணோன்னா போதும், இந்த என்டையர் காலம் வந்து நமக்கு ஸ்க்ரோல் ஆக ஆரம்பிச்சிடும். இதுக்கு கீழே உள்ள சில்ட்ரன்ஸை தான் நம்ம இப்போ டிசைன் பண்ண போகிறோம். சர்ச் ஐக்கான் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ரோவில் வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து ஒரு ரோ விட்ஜெட்ஸ் நம்ம கொடுத்துக்கலாம். அதோட சில்ட்ரன் தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஐக்கான் ஓகேங்களா? ஐகான்ஸ் டாட் சர்ச் அப்படிங்கிற இந்த விட்ஜெட்டை இங்கே வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு சர்ச் ஃபுட்ஸ் அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட் விட்ஜெட் கொடுத்துருக்கேன். ஓகேயா? இதுக்கு அடுத்து சர்ச் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அந்த ஃபில்டர் ஐக்கான் ஒன்று இருக்குது. ஓகேங்களா? சேம் இந்த ஐக்கானை காப்பி பண்ணிட்டு இங்கே நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபில்டர் ஓகே. நான் இந்த ஐக்கான்ஸ் எல்லாம் எங்கெங்கே எடுத்தேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து டிஃபால்ட்டாக அதை வச்சுக்கலாம். ஒரு சர்ச் ஐக்கான் இருக்குது, ஒரு ஃபில்டர் ஐக்கான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிளுக்கு நமக்கு இங்கே இருக்க டிசைன் படி நான் காமிக்கிறேன். எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்ச் ஐக்கான் ப்ளஸ் வந்து ஃபுட்டு வந்து ஒரு டிசைன்குள்ளேயும் இது வந்து தனியாகவும் இருக்குது. பட் நம்ம வந்து ரோக்குள்ளே எல்லாத்தையும் கொடுக்கும்போது
இது எல்லாமே வந்து ஒரே டைமில் அலைன் ஆகுது. நான் இதை ரெண்டையும் ரேப் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணணும், திரும்பவும் ஒரு ரோ கொடுக்கணும். ஓகேங்களா, இது தனியாகவும் எனக்கு இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்னா இது ரெண்டையும் ஒரு ரோக்குள்ளே கொடுத்துட்டு சில்ட்ரன் இப்போ எந்த சேஞ்சஸும் வராது. பட் நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ரோ வந்து எக்ஸ்பேண்டட் அப்படிங்கிற இந்த விட்ஜெட்டுக்குள்ளே நான் ரேப் பண்ணேன். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த ரெண்டு விட்ஜெட்டும் எனக்கு தனியாகவும், அதாவது எந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கோ, எம்டி ஸ்பேஸ் இருக்கோ, இந்த எக்ஸ்பேண்டட் அப்படிங்கிற இந்த விட்ஜெட்டோட யூஸ் இதுதான். அதாவது எவ்வளோ எம்டி ஸ்பேஸ் இருக்கோ அது வரைக்கும் அதை எடுத்துக்கிறோம். இந்த விட்ஜெட்ஸ் டிசைன் ஆனதுக்கப்புறம், அதாவது இந்த என்டையர் ஸ்கேஃபோல்டுக்குள்ள இந்த ரோவில் இந்த விட்ஜெட்ஸ் டிஸ்பிளே ஆனதுக்கப்புறம் இடையில இருக்க என்டையர் ஸ்பேஸையும் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பேண்டட் அப்படிங்கிற இந்த விட்ஜெட்ஸ் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, இது எதுக்காக ரேப் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது, இந்த ஸ்பேஸ் வந்து எனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ரேப் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த எக்ஸ்பேண்டட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஷேடட் கலரில் நமக்கு இருக்குது. இதை எப்படி நம்ம டிசைன் பண்ணுறது அப்படிங்கிற பார்க்கலாம். ஸோ நம்ம அதுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா இந்த எக்ஸ்பேண்டட் இந்த ரோ இருக்குல்ல, இந்த ரோக்கு ஃபுல்லாக ஒரு கலர் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா இதை கட் பண்ணிவிட்டு ஒரு கண்டெய்னர் கொடுத்து அந்த கண்டெய்னரோட சைல்டு அதை மாற்றிடலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த கண்டெய்னருக்கு நமக்கு வந்து பேக்ரவுண்ட் கலர்லேருந்து எல்லாம் கொடுத்துக்கலாம். கலர் கொடுத்து கலர்ஸ் டாட் கிரே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த என்டையராக இந்த ரோவில் இருக்க எக்ஸ்பேண்டடான இந்த ஃபுல் வித்துக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த கிரே கலர் வந்து அப்ளை ஆகுது. பட் இதை வந்து நமக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி கஸ்டமைஸ் டிசைனாக நம்ம எப்படி மாற்றலாம் அப்படிங்கிற பார்க்கலாம். ஸோ இந்த கண்டெய்னர் எப்படி டிசைன் பண்ணலாம்னு பாருங்கள். டெக்கரேஷன், பாக்ஸ் டெக்கரேஷன், அதாவது இந்த கண்டெய்னரை டெக்கரேட் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி இது. இப்போ கண்டெய்னர் டிக்ளேர் பண்ணும்போது, சரி டெக்கரேஷன் டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா இந்த விட்ஜெட்டை நீங்கள் டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கலர் அப்படிங்கிற இந்த ப்ராப்பர்ட்டி ஒர்க் ஆகாது. இது வெளியில் கலர்ஸ் டாட் கிரே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஒரு எரர் வரும். இந்த வருதுல்ல இந்த பேக்கேஜ் எரர் அப்படிங்கிறது, இது வந்து என்னென்னா இந்த கலர் விட்ஜெட் வந்து இந்த டெக்கரேஷனுக்குள்ளே நீங்கள் ரேப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். இதுக்கு வெளியில் கொடுத்தீங்கன்னா இந்த எரர் வரும். இந்த ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே நம்ம பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, இந்த டெக்கரேஷனுக்குள்ளே நீங்கள் டிஃபைன் பண்ணிங்கன்னா அந்த எரர் வராது உங்களுக்கு. டாட் ஷேட்ஸ், எனக்கு எந்த கலரில் வேணுமோ அந்த கலர் ஷேட் வந்து நான் கொடுத்துக்கலாம். 300 or 200 கொடுத்துருப்பேன். ஓகேங்களா, ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த என்டையர் டிசைனுக்கு வந்து நான் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, ஓரளவுக்கு மேலே கீழே ஸ்பேஸ் இருக்குது. அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா நம்ம பேடிங் அண்ட் மார்ஜின் வச்சு நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். பேடிங் கொடுத்தோம்னா எட்ஜ் இன்சர்ட்ஸ் சிமெட்ரிக் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. இல்லைனா ஒன்லி அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. நீங்கள் அது ரெண்டில் ஏதாவது ஒன்று கொடுத்துக்கலாம். நீங்கள் இப்போ சிமெட்ரிக் கொடுத்துட்டு வேர்ட்டிக்கல் கொடுத்த 10 கொடுத்தோன்னா எனக்கு இங்கே ஸ்பேஸ் வந்து இவ்வளோ கிடைக்குது. ப்ளஸ் வந்து ஹரிசாண்டல் கொடுத்த இங்கே வந்து ஒரு 5 கொடுத்தேன்னா இந்த சைடில் எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கும். ஓகே, நம்ம இப்படியும் கொடுக்கலாம். ப்ளஸ் இன்னொன்று பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ரெண்டு சைட்லேயும் கேப் இருக்குது. ஓகே, இந்த சைட்லேயும் கேப் இருக்குது, இந்த சைட்லேயும் கேப் இருக்குது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டு சைட்லேயும் எட்ஜில் வரைக்கும் இந்த விட்ஜெட்ஸ் வந்து ஃபுல்லாக டிசைன் ஆகிருக்கு. ஸோ நான் அதை என்ன பண்ணலான்னா இந்த கண்டெய்னருக்கு மார்ஜின் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. மார்ஜின்னா இந்த கண்டெய்னரை விட்டு வெளியில் உங்களுக்கு எவ்வளோ ஸ்பேஸிங் தேவை அப்படிங்கிறது, அதாவது ஒயிட் கலர் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவை அப்படின்றது. இதையும் சேம் எட்ஜஸ் அப்படின்னு சொல்லி இந்த இதில் கொடுத்துட்டு சிமெட்ரிக். எனக்கு மேலே வந்து ஓரளவுக்கு டிஃபால்ட்டாகவே ஓரளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது, எனக்கு சைடில் மட்டும் வேணும் அப்படிங்கிறனால ஹரிசாண்டல் அப்படின்னு கொடுத்துட்டு இதில் வந்து ஒரு 10 கொடுக்குறேன். 10 கொடுக்குறப்ப எனக்கு ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது. ப்ளஸ் வந்து நீங்கள் இன்னொரு ஒரு விஷயம், ஒரு டிசைன் பண்ணுறப்போ சேம் சைஸ் வந்து மேலேருந்து டாப்லேருந்து கீழே வரைக்கும் ஸ்பேஸ் இருக்க மாதிரி பார்த்துக்குவோம். அப்படின்னு டிசைன் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து ஆப் வந்து கிளியராக இருக்கும் ஓரளவுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அலைன்மெண்ட் வந்து ஓரளவுக்கு சேஞ்ச் ஆகாத அளவுக்கு பார்த்துக்கோங்க, ஒரே மாதிரி இருக்க மாதிரி டிசைன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த மார்ஜின் வந்து வேர்ட்டிக்கலில் மட்டும் நான் அலைன் பண்ணிக்கிறேன் வித் 5ஓட. இப்போ அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஐக்கான் வந்து இங்கே எட்ஜோட இடிச்சிட்ருக்குல்ல, ஸோ எனக்கு வந்து இது வந்து கிளிக்கபிள் ஐக்கானாக மாற்றணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அந்த ஐக்கான் அப்படிங்கிறத ஐக்கான் பட்டன் அப்படின்னு சொல்லி நம்ம மாற்றிக்கலாம்.
ஓகேங்களா. ஐகான் பட்டன் சொல்லி டிஃபைன் பண்ணுறப்போ இந்த ஐகான் பட்டனுக்கு வந்து கிளிக் ஈவெண்ட் இருக்கு. ஸோ ஆன் ப்ரெஸ்ட் அப்படிங்கிற இந்த ஈவெண்ட் இருக்கு, ப்ளஸ் வந்து ஐகான்ற இந்த ப்ராப்பர்ட்டி. சரியா? இப்போ நான் கொடுக்குறப்ப எனக்கு அந்த ஸ்பேஸ் வந்து கிளியராக கிடச்சிரும். ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இங்கே வெர்டிக்கலாக மார்ஜின் வந்து நான் 5 மட்டும் கொடுத்துட்டு ஹரிசாண்டலாக எனக்கு மார்ஜின் நான் கொடுக்கல. ஹரிசாண்டல் மார்ஜின் கொடுத்துருந்தேன்னா எனக்கு இங்கே ஸ்பேஸ் கிடச்சிருக்கும். ஓகேங்களா, இங்கே ஸ்பேஸ் கிடச்சிருக்கும். இன்னும் அதிகமான ஸ்பேஸ் வந்து எனக்கு இங்கே இந்த ஐக்கானுக்கும் இந்த சர்ச் ஐக்கானுக்கும் இந்த ஃபில்டர் ஐக்கானுக்கும் இடையில நமக்கு வந்துடும். ஸோ அதனால என்ன பண்ணியிருக்கேன்னா வெர்டிக்கல் மட்டும் கொடுத்துட்டு இருக்கேன். பட் இந்த ஸ்பேஸிங்கை வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபியூச்சரில் நான் பண்ணேன் எப்படி உங்களுக்கு அப்படின்னு நான் சொல்லி காமிக்கிறேன். ஸோ ஓகேங்களா, இது வரைக்கும் நம்ம டிசைன் பண்ணியாச்சு. ப்ளஸ் வந்து இதை வந்து ரவுண்டட் கார்னரில் நம்ம மாற்றணும். இதுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி கார்னரில் டிசைன் பண்ணணும். அது எப்படி அப்படிங்கிற நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். வெர்டிக்கலாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஓவர் இங்கே ஸ்பேஸ் கிடையாது, கம்மியாக தான் இருக்குது பேடிங். ஸோ நான் வெர்டிக்கல் வந்து ஒன்லி 5 மட்டும் கொடுக்குறேன். ஓகே, பார்டர் ரேடியஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஓகேங்களா, பார்டர் ரேடியஸ் டாட் சர்க்குலர். இதை வந்து எனக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மாற்றிக்கோங்க. நான் இங்கே 13 கொடுத்தேன்னா இந்த மாதிரி எனக்கு ஒரு டிசைன்ஸ் கிடைக்குது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரே கலரில் இருக்குது. நம்ம இது ஆல்ரெடி ப்ரீவியஸாக பார்த்தா தான் இந்த மாதிரி கிரே கலரில் மாற்றிக்கிறதுக்கு நம்ம அதுக்கு என்ன பண்ணியிருக்கோம்னா அதே சப்டைட்டிலில் நம்ம ரேப் பண்ணால் போதும். இங்கே எழுதியிருக்கோம்ல டெக்ஸ்ட் தீம், இந்த ஸ்டைலில் நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, சப்டைட்டில் 1ன்னு கொடுத்து பார்க்கலாம் ஓரளவுக்கு எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. இது கொஞ்சம் பார்க்க நீட்டாக இருக்குது. இந்த சப்டைட்டில் 1 தான் நான் அதில் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு கிளிக்கபிள் பட்டனாக மாற்றணும். நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸாக நீங்கள் இங்கே பார்த்தோம்ல, இதே மாதிரி இதை வந்து ஒரு கிளிக்கபிள் பட்டனாக மாற்றுறதுக்கு நம்ம இந்த என்டையர் எக்ஸ்பேண்டட் விட்ஜெட் ஆர்எல்ஸ் இந்த என்டையர் ரோவை கூட நம்ம வந்து கிளிக்கபிள் விட்ஜெட்டாக நம்ம மாற்றிக்கலாம். wrap with ஈக்குவல் ஆன் டேப் ப்ரெஸ் பண்ணுறப்போ என்ன நடக்கணும் அப்படின்னு. ஓகே, நான் இங்கே வந்து கிளிக் பண்ணையில் எனக்கு வந்து இந்த ரிப்பிள் எஃபெக்ட் தெரியுது. இதையும் பார்த்தீங்கன்னா நான் ஈக்குவல் விட்ஜெட்குள்ளே தான் நான் ரேப் பண்ணியிருக்கேன். பட் என்னென்னா இந்த கண்டெய்னருக்கு வந்து கிரே கலர் ஷேடு இருக்கிறதுனால நமக்கு வந்து இந்த கிளிக்கபிள் ஈவெண்ட் வந்து தெரிய மாட்டேங்குது. ஸோ இதை நம்ம ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான மெத்தட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து கிரே கலர் இல்லாட்டின்னு வச்சுக்கோங்களேன். கலர் இல்லைன்னா உங்களுக்கு அந்த கிளிக்கபிள் ஈவெண்ட் வந்து உங்களுக்கு ஈஸியாக தெரியும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த கண்டெய்னரை வந்து இங்க் அப்படிங்கிற இந்த ப்ராப்பர்ட்டி வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இந்த இங்க் அப்படிங்கிற இந்த விட்ஜெட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு மார்ஜின் அப்படிங்கிற இந்த விட்ஜெட் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. மார்ஜின் ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம அப்ளை பண்ண முடியாது. இதில் இங்க் இல்லாமல் ஒன்லி கண்டெய்னர் மட்டும் வச்சு நம்ம எப்படி வந்து அந்த ரிப்பிள் எஃபெக்டை கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த இங்க்வில் wrap with மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி ஒரு விட்ஜெட்ஸ் இருக்குது. ஓகே, wrap with மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி ஒரு விட்ஜெட் இருக்குது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஒயிட் கலர் தெரியுதுல்ல, அதை நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ப்ரீவியஸாக நம்ம முன்னாடியே பார்த்ததான் கலர்ஸ் டாட் டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம்னா அந்த ஒயிட் கலர் போயிடும். பட் அந்த ரிப்பிள் எஃபெக்ட் வந்து நம்ம கிளியராக தெரியும். ஓகே, பட் என்னென்னா எனக்கு இங்கே சென்டரில் மட்டும் தெரியுது, இந்த இடையில இருக்க அந்த ஸ்பேஸ் வந்து தெரியல அப்படின்னா நமக்கு வந்து அதுக்கு என்ன இஷ்யூனா அந்த பேடிங் அப்படிங்கிற இந்த ப்ராப்பர்ட்டி தான் நமக்கு இஷ்யூ. நம்ம என்ன பண்ணலாம்னா பேடிங் எடுத்து விட்டுட்டு ஹைட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, 45 அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா அந்த ரிப்பிள் எஃபெக்ட் வந்து என்டையராக நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா, பட் பேடிங் வந்து எனக்கு தேவை, அந்த ஐக்கான் வந்து நீட்டாக இருக்கணும் அப்படின்னா பேடிங் ஒன்லி கொடுத்துட்டு இந்த ஐக்கான் வந்து லெஃப்ட் சைடில் மட்டும் பேடிங் ஆனால் போதும். அப்படிங்கிறனால லெஃப்ட் அப்படிங்கிற இந்த ப்ராப்பர்ட்டி கொடுத்து எனக்கு 5 பிக்சல்ஸ் வந்து லெஃப்ட்டில் பேடிங் கிடச்சா போதும் அப்படிங்கிறத மட்டும் நான் கொடுக்குறேன். ஸோ எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் இதுக்கும் எனக்கு ரிப்பிள் எஃபெக்ட் கிடச்சிருச்சு. அந்த ஐக்கானும் என்னால் டிசைன் பண்ண முடிஞ்சிருச்சு கரெக்டாக பேடிங் யூஸ் பண்ணி. ஸோ உங்களோட ஹைட்டை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும்னா 50 வரைக்கும் கொடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே கொடுத்தீங்கன்னா நீட்டாக இருக்குது டிசைன் பார்க்க. 45 எனக்கு இனஃப்னு நினைக்கிறேன். 45 கொடுத்துட்டு நான் டிசைன் பண்ணியிருக்கேன். இப்போது இங்கே கிளிக் பண்ணையில் இந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியல் விட்ஜெட்டோட ஸோ ஓகே இங்கே உங்களுக்கு இது ஒயிட்டில் கன்வெர்ட் பண்ண உங்களுக்கு தெரியும். ஒயிட்னு கொடுத்துட்டோன்னா இந்த ஒயிட் கலர் ஸ்பேஸ் எவ்வளோ இருக்கோ ஆர்எல்ஸ் பிளாக்
இந்த பிளாக் கலர் ஸ்பேஸ் எவ்வளோ இருக்கோ இந்த அளவுக்கு வந்து எனக்கு வந்து ரிப்பிள் எஃபெக்ட் தெரியுது. பட் நான் என்ன பண்ணேன்னா இதை வந்து என்னோட கண்டெய்னருக்கு ஏற்ற மாதிரி ரவுண்டட் விட்ஜெட்டாக மாற்றுறதுக்கு ரேடியஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது இதில், ஆர் பார்டர் ரேடியஸ். சேம் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம்ல பார்டர் ரேடியஸ், இதே நம்ம இங்கே கொடுத்தா போதும். ஓகேங்களா? ரிப்பிள் எஃபெக்ட்டுக்கும் நீங்கள் பார்டர் ரேடியஸ் கொடுக்குறதுக்கு இந்த இங்க்வெல்லில் போய்ட்ட ரேடியஸ் பார்டர் ரேடியஸ் இருக்கும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த சேம் ப்ராப்பர்ட்டி நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட ரிப்பிள் எஃபெக்ட் வந்து ஷேப்பை விட்டு தாண்டி போகாது. பார்டர் ரேடியஸ் 30ங்கிற அந்த டிசைனை தாண்டி வெளியில் போகாது. இல்லைனா அந்த பிளாக் கலரை வந்து டிரான்ஸ்பரன்ட் சொல்லி மாற்றிக்கலாம். அடிஷ்னலாக ஸ்பேஸ் இருக்கிறனால எனக்கு தெரியுது, நம்ம இதை ரன் பண்ணிக்கலாம்னா திரும்பவும் நான் இதை ரேப் பண்ணி பேடிங்குள்ளே நம்ம ரேப் பண்ணிக்கலாம். இது உங்களோட கன்வீனியன்ட் தான். நீங்கள் எந்த அளவுக்கு டிசைன்ஸ் வந்து அதிகமாக எஃபோர்ட் போட்டு தெரிஞ்சுக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களால் டிசைன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த ஃபில்டர் ஐக்கான், இந்த சர்ச் ஐக்கான், இது ரெண்டும் எங்கேருந்து எடுத்தேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ளாட் ஐக்கான் அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட்ஸ் இருக்குது. இந்த வெப்சைட்ஸில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா ஐக்கான்ஸுமே கிடைக்கும் உங்களுக்கு. அந்த ஃப்ளாட் ஐக்கான்ங்கிற வெப்சைட் போய் பார்த்தீங்கன்னா நிறைய பேக்கேஜஸ் வச்சுருப்பாங்க. பட் இதில் வந்து ப்ரீமியம் அண்ட் ஃப்ரீ ரெண்டு டைப் ஆஃப் ஐக்கான்ஸ் வந்து இதில் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ நான் அந்த ஐக்கான்லாம் எதில் வச்சுருக்கேன்னா டெஸ்க்டாப்பில் டெமோ அப்படிங்கிற இந்த இதில் வச்சுருக்கேன். நான் இதை இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது கீழே அந்த விட்ஜெட்ஸ் எல்லாம் அந்த ஐக்கான்ஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாமே பிஎன்ஜி ஃபார்மேட். அதை எப்படி நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம்னா ஆல்ரெடி அசர்ட்ஸ்ன்னு கொடுத்துருக்கோம்ல, டெமோ ஸ்லாஷ் அப்படின்னு கொடுத்தோன்னா போதும். இதில் இருக்க இமேஜஸ் எல்லாம் நமக்கு வந்து ப்ராஜெக்டில் இம்போர்ட் ஆகிடும். இப்போ இந்த ஐக்கானுக்கு பதிலாக இந்த ஐக்கான் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அதை எப்படி பண்ணுறது? இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஐக்கான் கொடுத்துட்டேன். ஆனால் இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பிஎன்ஜி இமேஜஸ். ஓகேங்களா? பிஎன்ஜி இமேஜஸ் தான் அதில் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த பிஎன்ஜி இமேஜஸ் எல்லாம் ஒரு செட்டிங்ஸ் நம்ம இங்கே கலர்ஸ்ன்னு போட்டிருக்கோம்ல, இதே மாதிரி ஐக்கான்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி பிஜி ஐக்கான்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு டாட் ஃபைல் க்ரியேட் பண்ணிட்டு நீங்கள் அதில் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் நான் பண்ணி காமிக்கிறேன். கே ஐக்கான்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபைலில் போய்ட்டு கான்ஸ், இது கேப்ஸில் கொடுத்தாலும் தப்பு கிடையாது. ஈக்குவல் டு அதோட பாத் நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும். அதாவது எதில் வச்சுருக்கோன்னா அசர்ட்ஸ் அப்படிங்கிற இந்த ஃபோல்டரில் டெமோ அப்படிங்கிற இந்த ஃபோல்டருக்கு கீழே சர்ச் அப்படிங்கிற இந்த ஐக்கான் search.png. ஓகேங்களா? இதே மாதிரி மற்ற ஐக்கான்ஸும் டிஃபைன் பண்ணிடலாம். ஹோம் ஸ்க்ரீனில் போய்ட்டு இந்த ஐக்கான் பதிலாக நம்ம இமேஜ் யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எரர் வருது, அதாவது அன்காட் எக்ஸப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது என்ன சொல்லியிருக்குன்னா இங்கே எக்ஸப்ஷனில் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், unable to locate asserts demo search.png அப்படிங்கிற இந்த ஃபைல் வந்து என்னால் லொக்கேட் பண்ண முடியல அப்படிங்கிற எரர். நீங்கள் மேக்ஸிமம் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். ஓரளவுக்கு ஐக்கான் இருந்துச்சுன்னா அது வந்துடும். ஸோ நான் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற பார்க்கலாம். அசர்ட்ஸ் எஸ் மிஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஓகே, இப்போ நீங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஐக்கான் கிடச்சிருச்சு. ஃபில்டர் ஐக்கானுக்கும் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஐக்கானும் பார்த்தீங்கன்னா நம்ம ஐக்கான் தான் கொடுக்கணும் கிடையாது, நம்ம டெக்ஸ்ட்டும் கொடுத்துக்கலாம். ஏன்னா ஐக்கான் பட்டன் கொடுத்ததுனால ஐக்கான் மட்டும்தான் இருக்கணும்னு கிடையாது. இங்கே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா image.assert கொடுத்துட்டு இந்த ஃபில்டர். ஓகே, இதோட சைஸ் வந்து நம்ம டிஃபைன் பண்ணுறதான். சைஸ் வந்து எப்படி டிஃபைன் பண்ணலாம்னா ஹைட் அண்ட் வித் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இங்கே 8ங்கிற சைஸ் வந்து நான் யூஸ் பண்ணியிருந்தேன். அதே சேம் சைஸை நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, அதே மாதிரி இதுக்கு கலர் ப்ராப்பர்ட்டியும் நம்ம யூஸ் பண்ணலாம். அதுவும் நான் எப்படின்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, பட் எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் வந்து நிறையா இருந்துச்சு. வெர்டிக்கல் பேடிங் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கொடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி இந்த சர்ச்சுக்கு அப்புறம் முன்னாடி பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்பேஸ் இருந்துச்சு. நம்ம அதையும் நம்ம இங்கே சைஸ்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். அதாவது வித் ஆஃப் ஒரு 10. ஓகே, இந்த மாதிரி நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதோட கலர்ஸை வந்து நம்ம இதே கலருக்கு நம்ம மாற்றிக்கிறதுக்கு இங்கே கலர் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும்.
நம்ம வந்து இங்கே இமேஜை தான் இம்போர்ட் பண்ணியிருக்கோம், பட் இமேஜே நம்மளால் என்ன பண்ண முடியும்னா கலரில் மாற்றிக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த கார்டு டிசைன் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருங்க. அதுக்கடுத்து வந்து ஒரு ஹெட்டிங் டெக்ஸ்ட் கொடுத்துருங்க, கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இதை எப்படி பண்ணலான்னா, இந்த ரோ என்டையர் ரோ இங்கே முடிஞ்சிடுச்சு. பட் நம்ம என்னென்னா காலம்குள்ளே தான் நம்ம டிசைன் பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா, இது வரைக்கும் நமக்கான இந்த சர்ச் அண்ட் ஃபில்டர் இந்த லொக்கேஷனில் உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாம் முடிச்சாச்சு. இதுக்கு கீழே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கார்ட்ஸ் வந்து நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம். அதாவது கேட்டகரி ஃபஸ்ட்டு இது வந்து நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு சைஸ்டு விட்ஜெட் கொடுத்து சைஸ்டு பாக்ஸ் கொடுத்து நான் ஓரளவுக்கு ஹைட் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸ்பேஸ்க்காக ஹைட் வந்து ஒரு 20 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் விட்ஜெட் கேட்டகரி அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட் விட்ஜெட். ஆல்ரெடி பார்த்த தீம்ஸில் பார்த்தா அந்த டீட்டெயில்ஸ் வந்து இருக்குது. அதே டீட்டெயிலை வந்து நம்ம இங்கேயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஹெட்லைன் 6 யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இங்கே யூஸ் பண்ண அதே ஹெட்லைன் 6. ஃபாண்ட் வந்து அதே போல்டில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபாண்ட் சைஸ் வந்து 18 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, இப்போ நமக்கு என்ன ஆகுதுன்னா சென்டரில் நமக்கு டிஸ்பிளே ஆகுது. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம காலம்க்கு வந்து கிராஸ் ஆக்சிஸ் அலைன்மெண்ட் நம்ம கொடுக்கல. கிராஸ் ஆக்சிஸ் அலைன்மெண்ட் டாட் ஸ்டார்ட் கொடுத்துட்டோம்னா நமக்கு எல்லாமே ஸ்டார்ட்டில் அலைன் ஆகிடும். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் முன்னாடி சொன்னது. நம்ம டிசைனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்பேஸ் இருக்குது, இங்கே ஸ்பேஸ் இருக்குது, இங்கெல்லாம் ஸ்பேஸ் இருக்குது. நம்ம ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு விட்ஜெட்டுக்கும் கொண்டு போயிட்டு நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டெக்ஸ்ட் விட்ஜெட்டுக்கு நான் வந்து wrap with padding இப்படி கொடுத்தோன்னா அந்த 8 பிக்சல்ஸ் வந்து எனக்கு தள்ளி வரும். அதே மாதிரி இதையும் wrap with padding அப்படின்னு கொடுத்தோன்னா 8 பிக்சல்ஸ் தள்ளி வரும். இப்படி நான் ஒவ்வொரு விட்ஜெட்டுக்கும் தனித்தனியாக பேடிங் வந்து wrap பண்ணிகிட்டே இருக்கிறது பதிலாக நான் என்ன பண்ணலான்னா என்டையராக அந்த காலம் இருக்குல்ல, இந்த காலம் கீழே இருக்க எல்லா சைல்டுக்கும் டிஃபால்ட்டாக 8 பிக்சல் பேடிங் எனக்கு வேணும் அப்படின்னா நம்ம அதை அப்படியே டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதாவது இந்த என்டையர் காலமும் எனக்கு வந்து இந்த 8 பிக்சல் பேடிங் கீழே எனக்கு வேணும் அப்படின்னா. ஓகேங்களா, சரியா? அப்படி டிஃபைன் பண்ணுறப்போ மேக்ஸிமம் ஓரளவுக்கு உங்களுக்கு எல்லாமே ஒரே மாதிரி லேஅவுட்டில் டிசைன் ஆகிடும். ஒருவேளை உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கோங்க. நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா ஹரிசாண்டல் பேடிங் ஆஃப் 10ன்னு கொடுத்துருக்கேன். எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதனால் ஹரிசாண்டல் பேடிங் வந்து 10ன்னு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, இன்னும் உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணணுன்னா நீங்கள் 12 கொடுத்து கரெக்டாக உங்களுக்கு லேஅவுட்குள்ளே வருதான்னு பார்த்துக்கோ. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த கார்டை நம்ம வந்து டிஃபைன் பண்ண போகிறோம். அதாவது ரோலை டிஃபைன் பண்ணியிருக்கேன் இந்த கேட்டகரி டீட்டெயில்ஸ். இதுக்கு கீழே இருக்க எல்லா ஐக்கானும் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளாட் ஐக்கான்ஸ் அப்படிங்கிற அதிலிருந்து தான் எடுத்திருக்கேன். அது எல்லாம் தான் நம்ம வந்து இந்த அசர்ட்ஸில் டிஃபைன் பண்ணியிருக்கோம். இது எல்லாத்தையும் நம்ம வந்து பப்ஸ்பெக் கேமல்லையும் நம்ம இப்போ இம்போர்ட் பண்ணிடலாம். ஓகே, இங்கே விட்ஜெட்ஸ் எல்லாம் இங்கே இமேஜஸ் எல்லாம் நான் டிஃபைன் பண்ணிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த கார்டை வந்து நம்ம டிசைன் பண்ணலாம். ஓகேங்களா, நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு கண்டெய்னர் அப்படிங்கிற ஒரு விட்ஜெட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். என்ன ரீசனுக்காக நான் சொல்கிறேன், இங்கே நான் இதில் எப்படி யூஸ் பண்ணியிருக்கேன்னா இந்த என்டையர் விட்ஜெட்ஸையும் பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது எப்படி அப்படிங்கிற நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் வந்து லிஸ்ட் வியூ டாட் பில்டர் அப்படின்னு சொல்லி ஒரு விட்ஜெட்ஸ் இருக்குது. அதாவது ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் சேம் டைப் டேட்டாவை வந்து நீங்கள் ஒரு லிஸ்ட்டாக மாற்றிக்கலாம். நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்னா சேம் டைப் ஆஃப் டேட்டா தான் என்கிட்ட இங்கே இருக்குது. அதாவது இது ஃபுல்லாக ஒரே மாதிரி டேட்டா தான். இந்த டேட்டாஸ் எல்லாம் ஒரே ரோலை வந்து நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். லிஸ்ட் இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் ஃப்ளட்டர் டியூட்டோரியல் சொல்லி கொடுத்தவங்க எல்லாமே அதாவது வேர்ட்டிக்கலில் இந்த மாதிரி டிஃபைன் பண்ணுறது தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க. யாரும் ஹரிசாண்டலில் சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. ஹரிசாண்டலில் நம்ம இப்போ எப்படி டிஃபைன் பண்ணுறது அப்படிங்கிற பார்க்கலாம். பில்டர் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்துச்சுன்னா இண்டெக்ஸ் ரிட்டர்ன் லிஸ்ட் ஐட்டம் நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஐட்டம் கவுண்ட் ஆஃப் 5. பட் இங்கே எரர் வரும் நமக்கு. என்ன
இந்த விட்ஜெட்ஸ் எல்லாம் பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக ஃபியூச்சரில் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ வந்து எப்படியெல்லாம் விட்ஜெட்ஸை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு விட்ஜெட்டும் எந்தெந்த மாதிரி நமக்கு வந்து யூஸ் ஆகும் அப்படிங்கிற உங்களுக்கு ஃபியூச்சரில் சொல்லித்தரேன். இங்கே பார்த்தீங்கன்னா லிஸ்ட் வியூவை வந்து நான் ரேப் பண்ணல, எனக்கு வந்து ஒரு எரர் வருது. என்னென்னா லேஅவுட் பவுண்ட்ரி வந்து எனக்கு வந்து கரெக்டாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்த விட்ஜெட்டை வந்து என்னால் ப்ராப்பராக ரெண்டர் பண்ண முடியல. இதுக்கு வந்து பேரண்ட் விட்ஜெட்டுக்கு வந்து ஹைட் வந்து கரெக்டாக இல்லை, சரிங்களா அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் தான் இங்கே மென்ஷன் ஆகிருக்கு. நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா வெர்டிகலாக வியூ போர்ட்டில் வந்து அன்பவுண்ட் ஹைட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு இங்கே டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன மீனிங் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ காலமும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வெர்டிகலாக தான் டிஃபைன் ஆகிட்டு வருது. இந்த லிஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு வெர்டிகலாக தான் டிஃபைன் ஆகும். ஓகேங்களா? பட் நம்ம இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் நம்ம பண்ணலாம். ஹைட் ஆஃப் 100 வித் ஆஃப் 100 அப்படின்னு சொல்லிட்டு கலர்ஸ் டாட் க்ரீன் நான் இந்த கலர் கொடுக்குறேன். பட் எனக்கு இப்போயும் இதில் வராது. அதில் என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்ட்ரிங் wrap ட்ரூ அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுத்துட்டு ஃபிசிக்ஸ் never scroll physics scrollable physics. ஓகேங்களா? நான் இதை கொடுத்து டிஃபைன் பண்ணல. எனக்கு வந்து அந்த 5 கண்டெய்னரும் எனக்கு வந்து இந்த ஓவரால் காலம்குள்ளே கரெக்டாக wrap ஆகிருக்கு. அப்படின்னா என்ன மீனிங்னா அந்த ஸ்ட்ரிங் wrap அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா உங்களுக்கு இந்த வேர்டை கேட்கல உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இருக்கக்கூடிய ஸ்பேஸ்க்குள்ளே இது ஸ்ட்ரிங்க் ஆகிக்கிறோம். அதாவது இதுக்குள்ளே நீ வந்து உன்னோட லேஅவுட்டை வந்து டிசைன் பண்ணிக்க அப்படிங்கிறதுக்கான மீனிங் தான் அது. ஸ்ட்ரிங் wrap up ட்ரூ அப்படின்னு கொடுத்துட்டோம்னா இருக்க ஸ்பேஸ்க்குள்ளே நீ வந்து உன்னோட விட்ஜெட்டை வந்து ஸ்ட்ரிங்க் பண்ணி வச்சுக்கோ. இங்கே ஃபிசிக்ஸ் நெவர் ஸ்க்ரோலபிள் ஃபிசிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிற உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது என்டையர் கண்டெய்னரும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்க்ரோலபிளில் இருக்கும், இதுவும் வந்து நமக்கு ஸ்க்ரோலபிளில் இருக்கும். இது வந்து ஸ்க்ரோல் ஆகக்கூடாது அப்படின்னு வச்சோன்னா மட்டும்தான் இது ப்ராப்பராக வந்து நமக்கு லேஅவுட்டில் டிசைன் ஆகும். இது உங்களுக்கு ஃப்யூச்சரில் புரியும் என்ன ரீசனுக்காக என்ன பர்பஸ்க்காக நம்ம இதை யூஸ் பண்ணோம் அப்படின்னு. பட் எனக்கு என்னென்னா எனக்கு வந்து இது வந்து ஹரிசாண்டலில் வேணும், வெர்டிக்கலில் வேணாம், ஹரிசாண்டலில் வேணும். ஸோ நான் என்ன பண்ணலான்னா இதை ஸ்க்ரோல் டைரக்ஷன் கொடுத்துட்டு ஆக்சிஸ் ஹரிசாண்டல் அப்படின்னு சொல்லி மாற்றிட்டேன்னா எனக்கு ஹரிசாண்டலாக இது டிஸ்பிளே ஆகணும். பட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன வருது, சேம் அந்த வந்து அன்பவுண்ட் ஹைட் அப்படிங்கிற அந்த எரர் வரும். ஓகேங்களா? லேஅவுட் வந்து என்னால் கரெக்டாக பெர்ஃபார்ம் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு எரர் வருது. இதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். பவுண்டட் ஹைட் வந்து இல்லை, அதனால் என்னால் வந்து இந்த லேஅவுட்டை வந்து டிசைன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி நமக்கு அலர்ட் வருது. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா திரும்ப இது என்ன ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்கு அப்படின்னா எனக்கு வந்து ஹைட் இல்லை அப்படின்னு சொல்லுது. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த லிஸ்ட் வியூக்கு வந்து ஒரு ஹைட் கொடுத்துட்டோன்னா போதும், நம்ம அந்த ஹைட்டுக்குள்ளே அந்த ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அந்த லிஸ்ட் விட்ஜெட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அந்த ஹைட்டை கொடுக்குறதுக்கு நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்னா wrap this widget with container அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். இந்த கண்டெய்னருக்கு நம்ம ஒரு ஹைட்டை கொடுத்துட்டோம்னா போதும். ஓகேங்களா? நான் ப்ரீ டிஃபைன்டாக 115 அப்படிங்கிற ஒரு ஹைட்டை நான் கொடுக்குறேன். இதான் நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஹைட்டு கொடுத்துட்டேன், எனக்கு இந்த wrap ஆகிடுச்சு. ஓகேங்களா? இந்த ஹைட்டுக்குள்ளே நான் இன்னமும் வந்து இந்த இதுக்கு இடையில் இருக்க ஸ்பேஸ் எல்லாம் பார்க்கணும், இது வந்து ஸ்க்ரோல் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இதில் வந்து ஒரு மார்ஜின் ப்ராப்பர்ட்டி கொடுத்துட்டு எட்ஜ் இன்செர்ட்ஸ் ஆல் 10 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். கொடுக்குறப்போ உங்களுக்கு இதில் வந்து மார்ஜின் இருக்குது உங்களுக்கு தெரியும். பட் என்னென்னா எனக்கு இங்கே வந்து ஸ்க்ரோல் ஆகலை. என்ன ரீசன்னா எனக்கு இங்கே வந்து நெவர் ஸ்க்ரோலபிள் ஃபிசிக்ஸ் கொடுத்துருக்கேன், அந்த ரீசனால தான் எனக்கு ஸ்க்ரோல் ஆகலை. ஓகேங்களா? இதை எடுத்துகிட்டு இப்போ நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள், இந்த விட்ஜெட்ஸ் வந்து ஹரிசாண்டலாக உங்களுக்கு ஸ்க்ரோல் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஹைட் ப்ராப்பர்ட்டி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த விட்ஜெட் வந்து நமக்கு திரும்பவும் எரர் வந்துடும். ஓகே, ஸோ நீங்கள் டிஃபால்ட்டாக 115 கொடுத்துட்டீங்க, எனக்கு ஒருவேளை இந்த ஹைட்டை தாண்டி வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இந்த ஹைட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அதை நான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் சொல்லித்தரேன். ஒரு ஸ்க்ரீன் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி
டிஃபால்ட்டாக மீடியா query அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. அந்த மீடியா query டிஃபைன் பண்ணி நம்மளோட லேஅவுட்டை டிசைன் பண்ணலாம். அது எப்படி அப்படிங்கிறத உங்களுக்கு ஃபியூச்சரில் சொல்கிறேன். இந்த கார்டை வந்து நம்ம டிசைன் பண்ணலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம கார்டில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற பார்த்துடலாம். அதாவது இங்கே வந்து நான் ஒரு கண்டெய்னர் டிஃபைன் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே ஒரு இமேஜ் இருக்குது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த என்டையர் கண்டெய்னரை தாண்டி கீழே பார்த்தீங்கன்னா ஆஃபர் அப்படிங்கிற இந்த டெக்ஸ்ட் இருக்குது. அதாவது இந்த என்ன டைப் ஆஃப் ப்ராடக்ட் அப்படிங்கிறதுக்கான கேட்டகரிக்கான டைட்டில் இது. இது எப்படி நம்ம டிஃபைன் பண்ணலாம்னா நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். இப்போ வந்து வெர்டிகலாக நம்ம அலைன் பண்ணோன்னா காலமில் நம்ம வந்து டிஃபைன் பண்ணோம். இந்த என்டையர் கண்டெய்னருக்கு கீழேயும் ஒரு சைல்டாக இல்லாமல் இதை கட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு காலமாக டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? காலம் சில்ட்ரன் கண்டெய்னர், கண்டெய்னருக்கு கீழே டெக்ஸ்ட் கேட்டகரி. சரிங்களா? ஸோ நான் இங்கே கேட்டகரியும் டிஃபைன் பண்ணிட்டேன். பட் எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா எரர் வருது. ஸோ என்ன எரர்னால் இது வந்து நான் 100 கொடுத்துருக்கேன். அதனால் 70 and 70 இதை நான் கொடுத்துருக்க கார்டோட சைஸ் இதுதான். இந்த சைஸ் இருந்தாலே போதும் அப்படின்னு நான் சொல்லி டிஃபைன் பண்ணியிருக்கேன். இதுக்கு அடுத்து நமக்கு முன்னாடி தெரிஞ்சதான் டெக்கரேஷன் பண்ணிவிட்டு இங்கே ஆல்ரெடி பண்ணியிருக்கோம்ல ரவுண்டட் கார்னர், அதே தான் இங்கேயும் பண்ண போகிறேன். மார்ஜின் வந்து ஆல்னு கொடுக்குறதெல்லாம் இந்த மாதிரி மார்ஜின் வந்து நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன். அதாவது டாப்பில் எனக்கு எவ்வளோ வேணும், பாட்டமில் எவ்வளோ வேணும், ரைட் அண்ட் லெஃப்ட்டில் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத. சரிங்களா? இது எதுக்கு அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். இது உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஃப்யூச்சரில் என்ன ரீசனுக்காக நான் இப்படி டிஃபைன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது. இது கீழே வந்து நமக்கு வந்து இமேஜ் வேணும். அந்த என்ன ப்ராடக்ட் அப்படிங்கிற அந்த ப்ராடக்டோட இமேஜ், அதாவது சைல்டு ப்ராப்பர்ட்டியில். ஓகேங்களா? offers.png அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். எனக்கு பார்த்தீங்கன்னா இது ஃபுல் ஹைட்டில் தெரியுது. நம்ம ஆல்ரெடி ஹைட்டை வந்து நம்ம குறைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எல்லா சைட்லேயும் பேடிங் ஆட் பண்ணி விட்டோம்னா போதும். edge insets டாட் ஆல்னு கொடுத்தாலும் சரி, நீங்கள் அல்லது உங்களுக்கு என்ன மாதிரி கொடுத்தா கரெக்டாக இருக்குன்னு தெரியுதோ அந்த மாதிரி கொடுத்துட்டீங்கனாலும் சரி தான். 17 கொடுக்குறேன். எனக்கு வந்து இது கரெக்டாக இருக்குன்னு தெரியுது. அதே மாதிரி இந்த கேட்டகரி அப்படிங்கிறதா இந்த இதுக்கும் நம்ம டிஃபால்ட்டாக முன்னாடி கொடுத்தா அதே டெக்ஸ்ட் ஸ்டைல் தீம் தான். ஓகேங்களா? இதுக்கு இடையில் உங்களுக்கு பேடிங் வேணுனாலும் நீங்கள் பேடிங் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா எனக்கு ஒரே ஒரு விட்ஜெட் மட்டும் எனக்கு இதில் தெரியுது. இதுதான் வந்து எனக்கு ரிப்பீட்டடாக இருக்குது. ஓகேங்களா? பட் என்னென்னா நான் டிஃபைன் பண்ணியிருக்க மாதிரி எனக்கு இதில் இருக்க எல்லா டீட்டெயிலும் வேணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த லிஸ்ட் வியூ வந்து திரும்ப நம்ம கொடுக்கணும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் லிஸ்ட் வியூ பில்டர்னு கொடுக்காம லிஸ்ட் வியூன்னு கொடுத்து இதை என்டையராக ரிட்டன் வந்து ஒரு சில்ட்ரனாக நம்ம மாற்றிட்டு அதுக்கு கீழே கொடுக்கணும். ஓகேங்களா? பட் அந்த கண்டென்ட் வந்து நமக்கு வந்து டைனமிக்காக இருக்கணும். ஸோ ஓகே, இப்போ நம்ம அந்த கண்டென்ட் வந்து டைனமிக்காக மாற்றுறதுக்கு என்ன பண்ணலாம்னா இது வந்து ஒன்று நம்ம இந்த விட்ஜெட்ஸ் எல்லாம் திரும்ப பாஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா இந்த விட்ஜெட்டை வந்து ஒரு அரேயில் சேவ் பண்ணி அந்த அரேயில் இருக்க ஒவ்வொரு வேரியபிள்ஸ், அதாவது ஒவ்வொரு வேல்யூஸாக நம்ம வந்து இட்டரேட் பண்ணணும். ஓகேங்களா? இங்கே வந்து அரேன்னு சொல்ல மாட்டாங்க. டாட் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதை வந்து ஒரு மாடல் கிளாஸாக நம்ம, அதாவது இந்த இமேஜுக்கான கேட்டகரி டைட்டில் இது ரெண்டையும் ஒரு மாடலாக நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு எப்படி டிஃபைன் பண்ணோம்னா கிளாஸ் கார்ட் மாடல் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துக்கலாம். இல்லைன்னா கேட்டகரி மாடல் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துக்கலாம். இந்த கேட்டகரி மாடலில் என்னென்னலாம் இருக்குது, ஒரு இமேஜ் இருக்குது, அந்த கேட்டகரியோட நேம் இருக்குது. போத் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் டைப்பை இதை வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டராக நம்ம க்ரியேட் பண்ணணும். இதெல்லாம் என்ன டீட்டெயில் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் சொல்கிறேன். க்ரியேட் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு this dot image URL this dot title. ஓகேங்களா? இது வந்து ஒரு மாடல் கிளாஸ். இந்த மாடல் கிளாஸை நம்ம யூஸ் பண்ணுறப்போ இந்த கன்ஸ்ட்ரக்டர் நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம்னா இதுக்குள்ளே என்னென்ன வேரியபிள்லாம் பாஸ் பண்ணியிருக்கோமோ அந்த வேரியபிள்லாம் நம்ம கண்டிப்பாக கொடுத்தாகணும். ஸோ இங்கே நம்ம ப்ரீபில்டாக நம்ம முன்னாடி பார்த்துருப்போம், நான் உங்களுக்கு காமிச்சேன்.
அதாவது ஐகான் அப்படிங்கிற இந்த கிளாஸில் நான் உங்களுக்கு காமிச்சேன், ஒரு விட்ஜெட் கிளாஸில் நான் உங்களுக்கு காமிச்சேன். இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராக்கெட்குள்ளே யூஸ் பண்ணியிருக்காங்கல்ல ஆர்குமெண்ட்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஐகான் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும் வேணும் அப்படிங்கிறனால வெளியில் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அந்த கலர் அண்ட் சைஸ் அப்படிங்கிறதெல்லாம் ஆப்ஷனல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறனால இதெல்லாம் இதுக்கு முன்னாடி எந்த ஒரு கீவேர்டும் இல்லை பாருங்களேன். இது வந்து கண்டிப்பாக வேணும், அதாவது ரெக்வயர்டு ஆர்குமெண்ட் அப்படிங்கிறனால இதை வெளியில் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இது ரெண்டையும் ஆப்ஷனலாக கொடுத்துருக்கனால உள்ளுக்குள்ளே இதை பாஸ் பண்ணாலும் ஒன்று தான், பாஸ் பண்ணாமல் இருந்தாலும் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து யூஸ் ஆகும். நம்ம அந்த மாதிரி நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரியும் நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இமேஜ் யூஆர்எல் வந்து கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிறதுனால நான் இங்கே வெளியில் டிஃபைன் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த ஒரு வேல்யூ மட்டும் ஆப்ஷனலாக தேவை அப்படிங்கிறனால நான் இப்படி டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொன்று ரிமோட் யூஆர்எல் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். திஸ் டாட் டைட்டில். ஸோ நான் இப்படி டிஃபைன் பண்ணியிருந்தேன்னா இந்த ரெண்டு ஆர்குமெண்ட்டும் நம்ம கண்டிப்பாக பாஸ் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? இது இல்லாமல் இருந்துச்சுன்னா இந்த கார்டில் வந்து நமக்கு எரர் வரும். அது எப்படி அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். இது இல்லாமல் இதுக்கு முன்னாடி ரெக்வயர்டு அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. எப்படியும் நம்ம டிஃபைன் பண்ணலாம். பட் என்னென்னா ரெக்வயர்ட் கொடுக்கல, இது என்டையராக இந்த ஆப்ஷனல் ஆர்குமெண்ட்ஸுக்குள்ளே நம்ம ரேப் பண்ணியிருக்கணும், இல்லைன்னா நமக்கு எரர் காமிக்கும். ஓகேங்களா? சரியா? உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டிஃபால்ட்டாக ஃப்ளட்டரில் வந்து எப்படியெல்லாம் ஒரு சில விட்ஜெட்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இது மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நம்ம இப்படியே டிஃபைன் பண்ணிக்கலாம். இப்போது ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த கார்டு டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக நம்ம இதில் பாஸ் பண்ண போகிறோம். அதாவது நம்மள்ட்ட இருக்க இந்த இமேஜஸ் எல்லாம் இதில் பாஸ் பண்ண போகிறோம். இமேஜஸ்க்கான நேமும் இதில் பாஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம அதை எப்படி பண்ணலாம்னா, வெளியில் நான் ஒரு லிஸ்ட் நான் சொன்னேன்ல, அந்த லிஸ்ட் ஆஃப் விட்ஜெட்ஸ், அதாவது என்ன டைப் ஆஃப் விட்ஜெட் நான் சொன்னேன், இந்த கார்ட் மாடல் டைப் ஆஃப் விட்ஜெட்ஸ் தான், கார்ட் மாடல் டைப் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். லிஸ்ட் ஆஃப் கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஈக்குவல் டு ஒரு லிஸ்ட், எம்டி லிஸ்ட்டாக கொடுத்துருக்கேன். பட் நான் என்ன பண்ணணும்னா இங்கே இருக்க எல்லா டீட்டெயிலும் நான் இங்கே பாஸ் பண்ணணும். ஸோ இந்த லிஸ்ட்டுக்குள்ளே நான் என்ன கொடுக்கலான்னா கார்ட் மாடல் மட்டும்தான் என்னால் கொடுக்க முடியும். அதை தவிர என்னால் வேறு எதுவும் கொடுக்க முடியாது. நான் இங்கே கார்ட் மாடல் டிஃபைன் பண்ணிட்டேன். பட் இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு எரர் வருது. என்ன எரர் இங்கே பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா 2 விட்ஜெட்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக பாஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி, அதாவது 2 பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ் வந்து எக்ஸ்பெக்டட் பட் 0 கிவன் அப்படின்னு சொல்லி வராது. அதாவது 2 பொசிஷனல் ஆர்குமெண்ட் நம்ம கண்டிப்பாக கொடுத்தாகணும், ஆனால் 0 தான் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற எரர். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா இமேஜ் யூஆர்எல், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைட்டில். ஓகேயா? இமேஜ் யூஆர்எலுக்கு நம்ம asserts /demo/offers.png. ஓகேங்களா? இதில் நம்ம எடுத்துக்கலாம் offers.png அப்படிங்கிற இந்த ஃபஸ்ட் ஃபைல். இதே மாதிரி மற்ற கார்ட்ஸும் இதுக்கு நேம் நான் என்ன கொடுத்துருக்கேன்னா ஆஃபர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டேன். ஓகேங்களா? நான் இப்போ இப்படி டிஃபைன் பண்ணியிருக்கேன். பட் என்னென்னா இதெல்லாம் வந்து நம்ம இந்த லிஸ்ட் வியூக்குள்ளே நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ ஐட்டம் கவுண்ட் வந்து 5ன்னு நான் கொடுத்துருக்கேன். 5 இல்லாமல் எனக்கு இந்த லிஸ்ட்டில் உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாம் வேணும், அதாவது இதோட கவுண்ட் வந்து எனக்கு வேணும். ஸோ நம்ம அதை எப்படி யூஸ் பண்ணலான்னா இந்த லிஸ்ட் வியூக்குள்ளே ஐட்டம் கவுண்ட்டு ஸ்டாட்டிக்காக கொடுக்காம லிஸ்ட் ஆஃப் கார்ட்ஸ் டாட் லென்த், இந்த கார்டோட லென்த் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ வரைக்கும் எனக்கு சைல்டு டிஃபைன் பண்ணால் போதும் அப்படிங்கிறத நான் இங்கே கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த
கார்டு லிஸ்ட்டில் உள்ள ஒவ்வொரு ஐட்டம், அந்த ஐட்டம் ஒவ்வொரு ஐட்டமோட வேல்யூ தான் நமக்கு வந்து இங்கே இண்டெக்ஸ் அப்படிங்கிற இந்த வேரியபிள் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் கார்டு ஆஃப் டாலர் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 0 1 2 3 4 அப்படிங்கிற இந்த விட்ஜெட்ஸ் எல்லாம் கவிக்க பார்த்தீங்களா. மொத்தம் 5 கவுண்ட் இருக்குது. நீங்கள் பார்த்தோன்னா நமக்கு தெரியும் 1 2 3 4 5 0லேருந்து ஸ்டார்ட் ஆகிறதுனால நமக்கு இங்கே 4 வரைக்கும் வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணோன்னா இதோட லென்த் வந்து நமக்கு இன்னும் அதிகமாகும். ஓகேங்களா. 0 to டோட்டலாக 8 கொடுத்துருக்கேன், அதனால் 0 to 7 வரைக்கும் வந்திருக்கு. இண்டெக்ஸ் எனக்கு இங்கே இண்டெக்ஸ் வந்து எப்படி தெரியணும்னா கார்டு அப்படிங்கிற இது தெரியாமல் இந்த லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் இருக்குல்ல, லிஸ்ட் ஆஃப் கார்ட்ஸ், அதில் உள்ள இண்டெக்ஸ் எந்த இண்டெக்ஸோ அந்த இண்டெக்ஸோட டைட்டில் வேணும். ஓகே, டைட்டில் மாறிடுச்சு. சேம் டைப் தான் இங்கே இமேஜ் இருக்கும். இமேஜ் பாத். ஓகேங்களா. நான் ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், நிறைய பர்கர் சாரி ரீஃப்ரெஷ் பண்ணல ஸ்க்ரீனை. ஓகே, ஆஃபர்ஸ் ட்ரிங்க்ஸ் ஏசியன் பீஸா பர்கர். பட் எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி டிஃபைன் பண்ணல. இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த க்ரீன் கலர் இருக்குல்ல, இதோட ஒப்பாசிட்டியை கம்மி பண்ணிக்கலாம். வித் ஒப்பாசிட்டி 0.3 சம்திங். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை கொடுத்துக்கோங்க. ப்ளஸ் வந்து நான் அதோட பார்டர் ரேடியஸை மாற்றிருக்கேன். ஸோ ரேடியஸ் மாற்றோம்னா பாக்ஸ் டெக்கரேஷனுக்குள்ள நம்ம கொடுக்கணும். கலர்ஸை வந்து பாக்ஸ் டெக்கரேஷனுக்குள்ள ரேப் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், ரேடியஸ் டாட் சர்க்குலர் அப்படின்னு சொல்லி போட்டேன். இங்கே 30 எனக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நான் மாற்றிக்கிறேன். 30ங்கிறது ஓவராக இருக்குது. 15 இஸ் எனஃப். 15 or 10 உங்களுக்கு எது கரெக்டாக இருக்கோ அதை ஏற்ற மாதிரி நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கோங்க. சரியா. இந்த கார்டை வந்து நம்ம கிளிக்கபிள் ஈவெண்ட்டாக மாற்றுறதுக்கு நமக்கு ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதை வந்து ஈக்குவல் இல்லைன்னா கெஸ்டட் டிடெக்டர் இது ரெண்டில் ஏதாவது ஒன்றில் ரேப் பண்ணிங்கன்னா போதும். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இதில் இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா ஒரு கார்டு மாடல் எப்படி டிஃபைன் பண்ணுறது, ஒரு மாடலுக்கான வேரியபிள்ஸ் எல்லாம் எப்படி டிஃபைன் பண்ணி அந்த வேரியபிள்ஸ் வந்து எப்படி ஒரு லிஸ்ட்டாக மாற்றுறது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஒரு மாடலை வந்து ஒரு லிஸ்ட்டாக நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இதை வந்து ஸ்டாட்டிக்காக டிஃபைன் பண்ணியிருக்கோம். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் என்ன பண்ணலாம்னா இதை டைனமிக்காக டிஃபைன் பண்ணி, அதாவது டைனமிக்னா அப்படி சொல்கிறது ரிமோட்டில் வந்து நீங்கள் டிஃபைன் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கே என்ன டிஃபைன் பண்ணுறீங்களோ அது மட்டும்தான் இங்கே டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி வந்து ட்ரிங்க்ஸ் வந்து எதுவும் கிடையாது அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு ஆப்குள்ளே போயிட்டு ஒரு டைம் நீங்கள் ஆப் வந்து பில்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆப் உள்ளே போய்ட்டு நீங்கள் போய் இதை சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணிட்டுலாம் இருக்க முடியாது. ஓகேங்களா. ஒன்ஸ் பில்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆப் பில்ட் பண்ண தான். டைனமிக்காக அதை வந்து நம்மளால் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்க முடியாது ஆப்போட கண்டென்ட்டை, அதாவது நீங்கள் ப்ளே ஸ்டோரில் லான்ச் பண்ணதுக்கப்புறம். பட் நம்ம என்ன பண்ணலாம்னா ரிமோட்டில் இந்த டேட்டாவெல்லாம் கொண்டு வந்தோம்னா அந்த டேட்டாஸ் எல்லாம் நம்ம டைனமிக்காக நம்ம ஆப்குள்ளே வந்து டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சென்னையில் இருக்கவங்களுக்கு வந்து இந்த ஒரு கார்டோட டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ண வேணாம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை யூசர்ஸ் எல்லாம் வரையில அவங்களுக்கு இதை ஹைட் பண்ணலாம். ஆர்எல்ஸ் அவங்களோட அவைலபிலிட்டி என்னென்ன இருக்கோ அதை மட்டும் நம்ம டிஸ்பிளே பண்ணி காமிக்கலாம். அந்த மாதிரி நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் ப்ரீவியஸ் கிளாஸில் சொன்ன மாதிரி தான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கோட் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெஸ்ஸியாக அங்கங்கே நிறைய ஸ்க்ராம்பிள்டாக இருக்குது. நம்ம இதை வந்து கிளியராக ஃபார்மேட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இது எப்படி இன்னும் கொஞ்சம் கிளியராக ஃபார்மேட்டுக்கு மாற்றிக்கலாம் அப்படின்னு இந்த காலம் அப்படிங்கிற இந்த விஜெட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இங்கேருந்து இங்கே வரைக்கும் நம்ம வந்து இந்த காலம் வந்து டிஃபைன் ஆகிருக்கு. சரியா. இதை செலக்ட் பண்ணிட்டு இந்த ஏரோ கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் விட்ஜெட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. இல்லைன்னா இங்கே கிளிக் பண்ணிட்டு இந்த ஏரோ கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் விட்ஜெட் அப்படின்னு சொல்லி இப்படியும் கொடுத்துக்கோங்க. இந்த விட்ஜெட்டுக்கான நேம் நம்ம கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள்
கேட்டகரி கார்டு கார்டு அப்படின்னு சொல்லி நான் கொடுத்து என்ட்ரு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே என்னதுன்னு பார்த்தீங்கன்னா கேட்டகரி கார்டு அப்படிங்கிறத தனியாக எனக்கு வந்து ஒரு ஸ்டேட்லெஸ் விட்ஜெட்டாக க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, சேம் காலம் எல்லா டீட்டெயிலும் வந்துடுச்சு. பட் என்னென்னா இங்கே இருக்க இமேஜோட அசட்ஸ் டீட்டெயில்ஸும் சேர்த்து எடுத்துகிட்டு வந்துடுச்சு. பட் என்னென்னா இதை நீங்கள் இப்படி டிஃபைன் பண்ணிங்கன்னா இங்கே வேல்யூ கொடுக்க முடியாது. அதுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா சேம் வேரியபிள்ஸை இங்கே நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரிங் டைட்டில் ஸ்ட்ரிங் இமேஜ் பாத் ஆர்எல்ஸ் இமேஜ் யூஆர்எல் இப்படி நீங்கள் டிஃபைன் பண்ணி இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டிக்கான வேல்யூவும் நீங்கள் இதுலேருந்தும் பாஸ் பண்ணலாம். ஆர்எல்ஸ் நம்ம அந்த என்டையர் கண்டெய்னர் கார்ட் மாடல் இருக்குல்ல, இந்த கார்ட் மாடலையும் வந்து நம்ம அந்த கிளாஸோட ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கார்ட் மாடல் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு சூப்பர் கீஸ் எல்லாம் தேவைப்படாது உங்களுக்கு. இதுக்கு பதிலாக this dot கார்ட் மாடல் இதை மட்டும் நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா போதும். என்ன ரீசனால இங்கே எரர் காமிக்குது அப்படின்னா இதை கான்ஸ்டன்ட் எடுத்து விட்ருங்க. ப்ளஸ் வந்து இதை ஃபைனல் சொல்லி டிஃபைன் பண்ணிக்கோங்க. ஓகேயா, அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா அந்த கார்ட் மாடலில் நம்ம கார்டை வந்து நம்ம பாஸ் பண்ணோம்னா அதாவது இந்த கார்ட் மாடலில் உள்ள இமேஜ் யூஆர்எல் அதே கார்ட் மாடலில் உள்ள டைட்டில். சரியா, உங்களுக்கு இதை இப்போ கொஞ்சம் புரியாமல் இருக்கலாம். இதை வந்து அட் ரெக்கார்ட் ப்ராப்பர்ட்டிஸாக நம்ம மாற்றிட்டோம்னா இங்கே வந்து க்ரீன் கலரில் நமக்கு சரி எல்லோ கலரில் நமக்கு வந்து அலர்ட் காமிக்கும். ப்ளஸ் வந்து இங்கே நமக்கு எரரும் வந்துடும். சரியா, என்ன எரர் வருதுன்னா அந்த கெட்டர் இமேஜ் யூஆர்எல் வந்து நம்ம கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு எங்கே காமிக்குதுன்னா எரர் இந்த இமேஜ் யூஆர்எல் இங்கே கொடுத்துருவோம்ல, இந்த இமேஜ் அசட்டில் இருக்க இமேஜ் யூஆர்எல் இங்கே கொடுக்கல அப்படிங்கிற அலர்ட் வருது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா இதில் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் நமக்கு தேவை அப்படிங்கிறத இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இந்த எல்லோ பல்ப் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆட் ரெக்கர் ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணுங்கள். நமக்கு என்ன பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில் காமிக்கும். கார்ட் மாடலில் நம்ம பாஸ் பண்ணோம். ஸோ ஓகே, நம்ம ஒவ்வொரு கார்ட் மாடலும் எதில் இருக்குன்னா அந்த லிஸ்ட் ஆஃப் கார்டில் உள்ள இண்டெக்ஸில் இருக்குது. சரிங்களா, லிஸ்ட் ஆஃப் கார்டோட இண்டெக்ஸ்னு என்ன இருந்தோம்னா இந்த லிஸ்ட் ஆஃப் கார்ட்ஸோட 0, அதாவது பின் பார்த்துக்கோங்க. லிஸ்ட் ஆஃப் கார்ட் ஆஃப் 0ல் என்ன இருக்குது, 0 ஈக்குவல் டு நம்ம இந்த ஃபஸ்ட்டு டீட்டெயில்ஸ் இருக்குது. சரிங்களா, ஓகே, கார்ட் ஆஃப் 0 அதாவது லிஸ்ட்னா எப்படி சொல்கிறது, அரே டிஃபைன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுதான் ஒரு அரேனா 0லேருந்து 0, 1, 2, 3, 4 இந்த மாதிரி நமக்கு n நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் நமக்கு வந்திருக்கும். நம்ம டிஃபால்ட்டாக இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா 5 ஐட்டம்ஸ் மட்டும் நம்ம வச்சுருக்கோம், அதாவது 4 to 5 4 வரைக்கும். இப்போ இந்த ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பொசிஷனில் நமக்கு இருக்கும். அதாவது 0th பொசிஷனில் இந்த ஃபஸ்ட்டு டீட்டெயில்ஸ், ஃபஸ்ட்டு பொசிஷனில் செகண்ட் டீட்டெயில்ஸ். ஓகேங்களா, இந்த மாதிரி நமக்கு வந்து டிஃபைன் ஆகிருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த ஒவ்வொரு டீட்டெயிலையும் இதில் வந்து ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணால் போதும். ஓகேங்களா, அதாவது லிஸ்ட் ஆஃப் 0, லிஸ்ட் ஆஃப் 1, லிஸ்ட் ஆஃப் 2, லிஸ்ட் ஆஃப் 3 அப்படிங்கிறத நம்ம பாஸ் பண்ணலாம். அந்த 1, 2, 3 அப்படிங்கிறத நம்ம டிஃபைன் பண்ணாமல் இங்கே ஐட்டம் வந்து இண்டெக்ஸில் நம்ம பாஸ் பண்ணியிருக்கனால இந்த இண்டெக்ஸ் வந்து 1லேருந்து எத்தனை ஐட்டம்ஸ் வரையும் லென்த் இருக்கோ அது வரைக்கும் நமக்கு டிஸ்பிளே பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் 0லேருந்து சரி ஓகேங்களா, 0லேருந்து நமக்கு எத்தனை ஐட்டம்ஸ் இருக்கோ அது வரைக்கும் நமக்கு பாஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேயா, சிம்பிளாக வந்து என்னால் ரீஃபேக்டர் பண்ண முடிஞ்சிருச்சு. அதான் இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு இதையும் நம்ம ரீஃபேக்டர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே இந்த டிசைன் இருக்குல்ல, இதையும் நான் வந்து எப்படி ரீஃபேக்டர் பண்ணிக்கலாம்னா நான் செப்பரேட் கிளாஸாக கொடுக்காம இதை வந்து ஒரு விட்ஜெட்டாகவே நான் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ராக்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இதுக்கு வந்து டைட்டில் விட்ஜெட் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். டைட்டில் விட்ஜெட் அப்படிங்கிறது வந்து நமக்கு டிஃபைன் ஆகிருக்கும். எங்கே இருக்குன்னா கீழே. ஓகேங்களா, பட் என்னென்னா எனக்கு கேட்டகரி அப்படிங்கிற ப்ரீபில்டாகவே இருக்குது. அப்படிங்கிறனால
எனக்கு வந்து டைனமிக்காக அது பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணலாம்னா ஸ்ட்ரிங் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் நான் டிஃபைன் பண்ணிவிட்டேன். இதில் வந்து டைட்டில் அப்படிங்கிறத நான் பாஸ் பண்ணலாம். ஓகே, இங்கே ரிட்டன் டைப் வந்து டெக்ஸ்ட்னு இருக்கிறதுனால இங்கே டெக்ஸ்ட்னு வருது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இதை வந்து விட்ஜெட்டுன்னு மாற்றினாலும் ஒன்றும் தப்பு இல்லை, விட்ஜெட்டும் டெக்ஸ்ட்டுக்குள்ளே தான் வருது. இங்கே பார்த்தீங்கன்னா பொசிஷனல் ஆர்குமெண்ட் வந்து 2 பாஸ் பண்ணலாம், பட் 1 தான் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு இங்கே காமிக்கும். ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணிக்கலாம்னா அந்த கேட்டகரியை இங்கேருந்து பாஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்படி டிஃபைன் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன யூஸ்னால், நீங்கள் நெக்ஸ்ட் டைம் போயிட்டு நீங்கள் அடுத்த இது யூஸ் பண்ணுறப்போ இங்கே கேட்டகரிக்கு பதிலாக ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன், பாப்புலர் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பாப்புலர் அப்படிங்கிறத நீங்கள் இங்கே டிஃபைன் பண்ணிடலாம். ஓகே, நான் இங்கே பாப்புலருங்கிறத டிஃபைன் பண்ணிட்டேன். பட் ஆல்ரெடி நான் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண விட்ஜெட்டை வச்சே நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இந்த மாதிரி நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணுறப்போ உங்களோட லேஅவுட் வந்து கொஞ்சம் ஈஸியாகவும் பார்க்குறதுக்கு புரிகிற மாதிரியும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே ஒரு ஐகான் விட்ஜெட்ஸ் கொடுத்துருக்கேன்ல, இதை வந்து நம்ம அப்படியே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஒரு ஐகான் விட்ஜெட்டாக நம்ம தனியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அந்த ஆன் ப்ரெஸ் பண்ணையில் என்ன ஃபங்க்ஷன் வருமோ அதையும் கூட நம்ம தனியாக டிஃபைன் பண்ணிக்கலாம். அது என்னென்ன அப்படிங்கிறத உங்களுக்கு ஃபியூச்சரில் சொல்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த கார்டை வந்து நம்ம டிசைன் பண்ணலாம். ஸோ ஓகே, இந்த கார்டு விட்ஜெட் நம்ம டிஃபைன் பண்ணுறதுக்கு ஒரு கண்டெய்னரில் நான் ரேப் பண்ணியிருக்கேன். கண்டெய்னரோட சைல்டு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கண்டெய்னர். சைல்டு பார்த்தீங்கன்னா ஒரு காலமாக தான் இருக்கும் கண்டிப்பாக, ஏன்னா ஒரு ஐட்டம் கீழே அடுத்த ஐட்டம்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் ஐட்டம் வந்து இமேஜ், செகண்ட் ஐட்டம் வந்து டைட்டில் இருக்கும், தேர்ட் ஐட்டம் வந்து ஒரு ரோ. ஓகேங்களா, இவ்வளோ தான். என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு காலமாக டிஃபைன் பண்ணிவிட்டேன். காலமோட சில்ட்ரன் ஃபஸ்ட் ஐட்டம் வந்து இமேஜ். ஓகேங்களா, நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இமேஜை வந்து லோக்கல்லேருந்து எடுக்காமல் ரிமோட், அதாவது இந்த வெப்சைட்லேருந்து நம்ம எடுக்க போகிறோம். எதுலனா இந்த pixels.com அப்படிங்கிற இந்த சைட்லேருந்து நான் ஆல்ரெடி நோட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த இமேஜஸ் எல்லாம் நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். லிஸ்ட் ஆஃப் பேனர்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த பிக்சல்ஸில் உள்ள இமேஜஸ்லாம் நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு என்ன பண்ணணும்னா அதை ஃபஸ்ட் இமேஜை மட்டும் எனக்கு தெரிஞ்சால் போதும். ஓகேங்களா, பேனர்ஸ் லிஸ்ட்டில் உள்ள 0. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த இமேஜுக்கு கீழே டைட்டில் மென்ஷன் பண்ணியிருந்திருப்பேன். இந்த இமேஜுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஃபுட் ப்ராடக்ட்டோட நேம் என்ன அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து நம்ம எப்படி பண்ணிக்கலாம்னா டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஃபுட் ப்ராடக்ட் ஃபுட் நேம் மட்டும் கொடுத்துக்கலாம் இப்போதைக்கு. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு ரோ டிஃபைன் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு ஐக்கானோட ரேட்டிங் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஒரு ரோ சில்ட்ரன் ஐகான்ஸ் டாட் ஸ்டார். ஓகேங்களா, கலர்ஸ் டாட் டீப் ஆரஞ்ச் ஆர் எல்லோ ஏசியன்ட். இதில் உங்களுக்கு என்ன கலருக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த கலர் நீங்கள் கொடுத்துக்கோங்க. டீப் ஆரஞ்ச் கரெக்டாக இருக்கும். நம்ம தீமோட கலரே மெயின்டைன் பண்ணணும்னா நம்மளோட அந்த பிரைமரி கலர் இருக்குல்ல, அந்த பிரைமரி கலரை நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கோங்க. கலரில் டிஃபைன் பண்ணியிருக்கோம்ல, இந்த கலரை கூட நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஏன்னா எல்லா தீம்ஸும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறனால சேம் கலரே கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஐட்டம்ஸ் எல்லாம் சென்ட்ரல் அலைன் ஆகுது. ஸோ நம்ம அதை என்ன பண்ணிக்கலாம்னா காலமில் போய்ட்டு கிராஸ் ஆக்சிஸ் அலைன்மெண்ட் டாட் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். இந்த ஃபுட் நேம் வந்து எனக்கு இங்கே கார்னரில் வந்துருச்சு. இதோட ஸ்டைல் நம்ம மாற்றுறதுக்கு நம்ம ஆல்ரெடி பண்ணது தான் ஸ்டைல். ஓகே, ஃபுட்டோட நேம் இங்கே இந்த காலமில் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்து ரேட்டிங் 4.5 அப்படிங்கிறத. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் விட்ஜெட் தான். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா டெக்ஸ்ட் 4.5 அப்படிங்கிறத சேம் இதுக்கும் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா நம்ம கலர் மட்டும்தான் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறனால டெக்ஸ்ட் ஸ்டைல் கொடுத்துட்டு
ஒன்லி கலர் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது இந்த ப்ரைமரி கலரே கொடுத்தாலும் சரி தான், ஆர்எல்ஸ் நீங்கள் ஏதாவது ப்ரீ டிஃபைன்டாக கலர் வச்சுருந்தீங்கன்னா அந்த கலரும் கொடுத்தாலும் சரி தான். ஓகேங்களா. இதுக்கடுத்து நான் என்ன கொடுத்துருக்கேன்னா ப்ராக்கெட்டில் எவ்வளோ ரேட்டிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் விட்ஜெட் தான். சரி, ப்ராக்கெட்டில் 128 ரேட்டிங்ஸ். சரியா. அதுக்கடுத்து என்ன இருக்குது, இந்த ஃபுட்டோட நேம் கஃபே வெஸ்டர்ன் ஃபுட் அப்படிங்கிறத இந்த ஃபுட்டோட நேம் இல்லைன்னா அந்த வெஸ்டர்ன் ஃபுட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படிங்கிறது $5. ஓகேங்களா. $5ன்னு நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். பட் இங்கே பார்த்தீங்கன்னா $5ன்னு கொடுக்கல, நமக்கு எரர் வருது. என்னென்னா டாலர் வந்து ஒரு வேரியபிள் டிஃபைன் பண்ணுறதுக்காக, அதாவது டெக்ஸ்ட்டுக்குள்ளே டபுள் கொட்டேஷனுக்குள்ளே ஒரு வேரியபிள் டிஃபைன் பண்ணுறதுக்கு டாலர் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம அதை வந்து ஒரு வேல்யூவாக நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணிக்கலாம், முன்னாடி ஸ்லாஷ் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணுறப்போ ஒரு சில டைமில் ஸ்லாஷ் தேவைப்படும். ஓகே. இப்போ நம்ம இதுக்கு இடையில ஸ்பேஸ் வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல ஸ்பேசர் அப்படிங்கிற இந்த விட்ஜெட்டை யூஸ் பண்ணிக்கலாம். கொடுக்குறப்போ எனக்கு ப்ராப்பராக வந்து இது வந்து இந்த எண்ட்லேயும் இது வந்து இந்த எண்ட்லேயும் அலைன் ஆகிருக்கு. எனக்கு இடையில வந்து ஸ்பேசஸ் எல்லாம் வேணும்னா நான் கரெக்டாக வந்து அலைன் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு இடையில ஒரு ஸ்பேஸ் வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா wrap with padding கொடுத்துக்கலாம். ஒன்லி ஆர் சிமெட்ரிக் கொடுத்துட்டு எனக்கு ஹரிசானில் எனக்கு எவ்வளோ பேடிங் வேணும் அப்படிங்கிறத நான் இங்கே டிஃபைன் பண்ணேன். அவுட்லைன் நம்ம இது பண்ணியாச்சு. இன்னும் இதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக டிசைன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, இதுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு பார்டர் ரேடியஸ் கொடுத்துருக்கேன். அதுக்கு வந்து வெளியில் வந்து ஒரு ஷேடோ கொடுத்துருக்கேன். இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிற பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இமேஜ் வந்து நான் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கேன்ல, இங்கே இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இமேஜும் ஒவ்வொரு சைஸில் வந்து நமக்கு இருக்கும். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே சைஸில் வந்து நமக்கு இமேஜ் இருக்காது. ஸோ ஒரு இமேஜ் வந்து நீங்கள் சைல்டு ப்ராப்பர்ட்டியை நம்ம யூஸ் பண்ணல, அது என்ன ஹைட் இருக்கோ அந்த ஹைட்டுக்கு வந்து லேஅவுட் வந்து டிசைன் மாற்றிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே இந்த சைஸில் டிஃபைன் பண்ணியிருக்கேன்ல, அதுக்கு பதிலாக நான் இந்த இமேஜை நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த லிங்க்கை நான் கொடுத்தேன்னா இந்த இமேஜ் எவ்வளோ ஹைட் இருக்கோ அவ்வளோ ஹைட்டுக்கு வந்து நமக்கு வந்து டிஸ்பிளே பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா. ஸோ நம்ம இங்கே ஹைட் அண்ட் வித் ப்ராப்பர்ட்டி கொடுத்தோம்னாலும் அந்த வித் அண்ட் ஹைட்டுக்குள்ளே நமக்கு வந்து ப்ராப்பராக வராது. ப்ளஸ் வந்து நம்ம இந்த இமேஜுக்கு வந்து நம்ம பார்டர் ரேடியஸ்லாம் மாற்றுறது கொஞ்சம் கஷ்டமான வேலை. நம்ம அதுக்கு என்ன பண்ணலாம், இந்த இமேஜுக்கு பதிலாக ஒரு கண்டெய்னர் டிஃபைன் பண்ணிடலாம். சரிங்களா. சைல்டு. சரிங்களா. இந்த சைல்டுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். கண்டெய்னர் டிஃபைன் பண்ணிவிட்டு இதுக்கு டிஃபால்ட்டாக நான் ஒரு ஹைட் கொடுத்துறேன், 220 அப்படிங்கிற ஒரு ஹைட் கொடுத்துறேன். எனக்கு வந்து பாட்டமில் மட்டும் எனக்கு வந்து ஒரு மார்ஜின் வேணும் அப்படிங்கிறனால மார்ஜின் பாட்டம் 5. சரிங்களா. நெக்ஸ்ட் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இதை கொஞ்சம் கவனமாக பாருங்கள். டெக்கரேஷன் பாக்ஸ் டெக்கரேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிவிட்டு இந்த இமேஜ் இருக்குல்ல, இந்த இமேஜை வந்து நான் இதுக்குள்ளே நான் டிஃபைன் பண்ண போகிறேன். சரிங்களா. இது வரைக்கும் நம்ம கலர் டிஃபைன் பண்ணியிருந்திருப்போம், ஒரு இமேஜ் வந்து டிஃபைன் பண்ணதில்ல. இமேஜ் எப்படி டிஃபைன் பண்ணணும்னா, இமேஜ் கொடுத்துட்டு டெக்கரேட்டட் இமேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. சரிங்களா. சரி, டெக்கரேஷன் இமேஜ் அப்படிங்கிறது இந்த இமேஜில் வந்து நம்ம இமேஜை கொடுக்கணும். பை டிஃபால்ட் நம்ம இமேஜ் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு இமேஜ் டாட் அசர்ட் இல்லைனா இமேஜ் டாட் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லி கொடுப்போம். பட் இங்கே அப்படி கொடுக்காம நெட்வொர்க் இமேஜ் அப்படின்னு சொல்லி நம்ம மாற்றணும். சரிங்களா. இமேஜ் ப்ரொவைடர் என்னென்ன அப்படிங்கிற நம்ம இங்கே கொடுக்கணும். ஒருவேளை இது வந்து ரிமோட்லேருந்து வரனால நெட்வொர்க் இமேஜ் நான் கொடுக்குறேன். இதுவே லோக்கல்லேருந்து வந்துச்சுன்னா அசர்ட் இமேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் நெட்வொர்க் இமேஜ் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறனால
network image banner URL list at 0. சரியா? எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் நான் என்ன ஹைட்டுக்கு நான் டிஃபைன் பண்ணுறோம் அந்த ஹைட்டுக்கு எனக்கு வந்துருச்சு. பட் என்னென்னா அது ஃபுல்லாக கவர் ஆகலை. ப்ராக்கெட்ஸ் எல்லாம் வந்து அடுத்தடுத்து வராமல் உங்களுக்கு வந்து க்ளீனான ஒரு அலைன்மெண்ட் கிடைக்கணும்னா எல்லாத்துக்கு இடையிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு செமிகோலன் கமா யூஸ் பண்ணிக்கோங்க. கமா யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு கிளியரான ஒரு ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இமேஜ் வந்து ஃபிட் ப்ராப்பர்ட்டி, அதாவது எனக்கு பாக்ஸ் ஃபிட் ஃபுல்லாக இந்த எவ்வளோ ஹைட் டிஃபைன் பண்ணிருக்கணும் அந்த ஹைட்டுக்குள்ளே எனக்கு வந்து வரணும் அப்படிங்கிறனால பாக்ஸ் ஃபிட் டாட் கவர் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். கவர்னு கொடுக்குறப்ப எனக்கு கரெக்டான இதுக்கு வந்துடும். ப்ளஸ் நான் என்ன பண்ண போகிறேன்னா இதோட பார்டர் ரேடியஸ், கண்டெய்னரோட பார்டர் ரேடியஸை நான் மாற்ற போகிறேன். ரேடியஸ் நம்ம ஒன்லி கொடுத்து நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா பார்டர் ரேடியஸ் டாட் ஆல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். எப்படி நான் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்குலர் 30 அப்படின்னு சொல்லலாம் கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். 30 or 20 or 10 இதில் நீங்கள் வேல்யூ சேஞ்ச் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க உங்களுக்கு எது கரெக்டாக வருதுன்னு சொல்லிட்டு. இங்கே என்னென்னா எனக்கு டாப்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த கார்னர் கிராஸ் ஆகுது, பாட்டம்லேயும் எனக்கு கார்னர் கிராஸ் ஆகுது. எனக்கு வந்து ஒன்லி டாப்பில் மட்டும் எனக்கு கிராஸ் பண்ணால் போதும், பாட்டமில் வந்து எனக்கு தெரிய வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, பிளெயினாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்லி ஹரிசான்டலாக உங்களுக்கு வேணும் இல்லை வெர்டிக்கலாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். சரிங்களா? நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஒன்லி கொடுத்துட்டு எனக்கு டாப் லெஃப்ட்டு அண்ட் டாப் லெஃப்ட்டு கமா டாப் ரைட் இது ரெண்டில் மட்டும்தான் எனக்கு வேணும் அப்படிங்கிறனால இது ரெண்டில் மட்டும் நான் கொடுக்குறேன். சேம் என்னென்னா ரேடியஸ் டாட் சர்க்குலர். ஓகேங்களா? எனக்கு இங்கே டாப் லெஃப்ட் அண்ட் டாப் ரைட்டில் மட்டும் எனக்கு அந்த கிராஸ் கிடச்சிருக்கு, கீழே வந்து எனக்கு இல்லை, பிளெயினாக இருக்குது. சரியா? ஸோ ஓகே, இப்போ எனக்கு ஓரளவுக்கு கண்டெய்னர் டிஃபைன் ஆகிடுச்சு. ஆனால் அந்த கண்டெய்னரோட அவுட்டர் கலர் பார்த்தீங்கன்னா சேம் கலரில் இருக்கனால என்னால் பார்க்க முடியல. நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இதில் அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து அவுட்டில் கொஞ்சம் ஸ்பேஸிங் வேணும். டைட்டில் அண்ட் கார்ட் பார்த்தீங்கன்னா எட்ஜில் இடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா மார்ஜின் கொடுத்து எட்ஜ் இன்சர்ட்ஸ் சிமெட்ரிக்கில் கொடுத்துடலாம். வேர்ட்டிக்கலாக எனக்கு வந்து ஒரு 15 இது இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. ஓகேங்களா? கரெக்டாக கிடச்சிருக்கு. தென் நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா டெக்கரேஷன், பாக்ஸ் டெக்கரேஷன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் கலர் வந்து சரி colors dot gray dot shade 100 நான் கொடுக்குறேன். ப்ளஸ் வந்து சேம் பார்டர் ரேடியஸ். இதுக்கு சேம் பார்டர் ரேடியஸ் நான் கொடுக்குறேன்னா நீங்கள் கலர் டிஃபைன் பண்ணிட்டீங்கன்னா இந்த அவுட்ரு கலர் பார்த்தீங்கன்னா இதை விட்டு உங்களுக்கு தனியாக தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் அந்த இதை எடுத்துட்டேன்னா ஓகேங்களா, இந்த எட்ஜில் பார்த்தீங்கன்னா அந்த கார்னர் உங்களுக்கு கிடைக்காது. அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஷேட் 100 கொடுத்துட்டு சேம் பார்டர் ரேடியஸை நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இந்த கார்டுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்ல, இந்த சேம் பார்டர் ரேடியஸை நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். பட் என்னென்னா எனக்கு ஓவராலாக வேணும் அப்படிங்கிறனால ரேடியஸ் டாட் சர்க்குலர் அப்படிங்கிறத ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 10 ஓகே. எனக்கு இங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த கார்னர் இருக்குது, நான் உங்களுக்கு அதை காமிக்கிறேன். இதுக்கடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த எலிவேஷன் வரணும், அதாவது இது எலிவேட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக எனக்கு ஓவராலில் இருந்து இது வந்து தனியாக தெரியணும், இந்த கார்டிங் வந்து இங்கே எண்ட் ஆகுது அப்படிங்கிறது தெரியறதுக்காக நான் வந்து ஒரு ஷேடோ ப்ராப்பர்ட்டி கொடுக்க போகிறேன். பாக்ஸ் ஷேடோ. ஓகேங்களா? இது வந்து அரே ஆஃப் விட்ஜெட்ஸ், மல்டிபிள் ஷேடோஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஒரே பாக்ஸ் ஷேடோ ப்ராப்பர்ட்டிக்கு லிஸ்ட் ஆஃப் விட்ஜெட்ஸ் வந்து லிஸ்ட் ஆஃப் பாக்ஸ் ஷேடோஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸில் இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஒரு கண்டெய்னர் விட்ஜெட்டாக ஒரு பாக்ஸ் ஷேடோ யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நிமாஃபிக் டிசைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிற நியோமாஃபிசம் யூஐ டிசைன்ஸ் அப்படின்னு சொல்லி இதில் இமேஜஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்.
இந்த மாதிரி ஒரு சாஃப்ட் யூஐ அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிற நான் ஒரு கண்டெய்னர் விட்ஜெட் யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் நெக்ஸ்ட் கிளாஸில். இப்போ பாக்ஸ் ஷேடோ மட்டும் நம்ம கொடுக்கலாம். சிங்கிள் பாக்ஸ் ஷேடோ மட்டும் நான் கொடுக்குறேன். என்ன கலர் வேணும்னா இதில் ஒரு 3 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும் பாக்ஸ் ஷேடோக்குள்ளே. பார்டர் ரேடியஸ், சரி பிளர் ரேடியஸ், ஸ்ப்ரெட் ரேடியஸ், கலர் அண்ட் ஆஃப்செட், மொத்தம் 4 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். கலர்னால் என்ன கலரில் வந்து நான் அவுட்புட் வரணும் அப்படிங்கிறது. நான் என்ன பண்ண போகிறேன்னா கலர்ஸ் டாட், எனக்கு வந்து கிரே கலரில் தான் வேணும். டாட் ஷேட், எவ்வளோ ஷேடில் வேணும்னா ஒரு 300 ஷேட்ஸில் இருந்தால் போதும் அப்படின்னு. ஓகேங்களா. அதுக்கடுத்து ஸ்ப்ரெட் ரேடியஸ் அண்ட் பிளர் ரேடியஸ், இது வந்து 5. ஸ்ப்ரெட் ரேடியஸ், சரி பிளர் ரேடியஸும் ஒரு 5. ஓகே, உங்களுக்கு இந்த கார்டோட எலிவேஷன் இங்கே கிடச்சிருக்கும். இதுக்கடுத்து நம்ம ஃபுட்டோட நேம்க்கெல்லாம் எனக்கு பேடிங் வேணும் அப்படின்னா இதை வந்து ராப் வித் பேடிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. பேடிங் கிடச்சிருச்சு. இந்த என்டையர் ரோவும் ராப் வித் பேடிங் கொடுத்துட்டு உங்களுக்கு ஹரிசானலாக வேணுமா எப்படி வேணும் அப்படிங்கிறத நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கோங்க. ஓகே, இது கீழே உங்களுக்கு அடிஷ்னலாக பேடிங் வேணும், ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா இந்த பேடிங் கீழே சைஸ்டு பாக்ஸ், height of 5. ஓகே, இந்த மாதிரி உங்களோட விட்ஜெட்டை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். எனக்கு என் நேம் வந்து ரொம்ப குட்டியாக தெரியுது அப்படிங்கிறனால நான் என்ன பண்ணுறேன்னா ஃபுட் ப்ராடக்ட் நேம்னே நான் அதில் வச்சுக்கிறேன். இந்த மாதிரி டிஃபைன் பண்ணியாச்சு. பட் அடுத்த கார்டு வந்து நான் எப்படி டிஸ்பிளே பண்ணுறது? இந்த ஒரு கார்டு வந்து நான் போட்டேன், நான் நெக்ஸ்ட்டு கார்டு வந்து எப்படி டிஃபைன் பண்ணுறது? சரி, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கார்டு வந்து நான் திரும்பவும் இதே டிசைன் அப்படியே காப்பி பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து எனக்கு இங்கே வரையும் டிசைன் இருக்குது சரிங்களா. ஒரு கார்டோட டிசைன் வந்து இங்கேருந்து இங்கே வரையும் இருக்குது. நான் இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 5 விட்ஜெட்ஸ் இருக்குல்ல, 5 விட்ஜெட்டையும் நான் யூஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து திரும்ப அதை கொடுக்கணும்னு தேவையில்லை. அதுக்கு ஈஸியான இன்னொரு மெத்தட் இருக்குது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்துருந்தோம்னா லிஸ்ட் வியூவை வச்சு யூஸ் பண்ணியிருந்தோம். அதாவது லிஸ்ட் வியூ டாட் பில்டரை யூஸ் பண்ணி இங்கே யூஸ் பண்ணிக்க பாருங்க. லிஸ்ட் வியூ டாட் பில்டரை யூஸ் பண்ணி டிஃபைன் பண்ணியிருந்தோம். அதில் ஸ்ட்ரிங் ரேப்னு கொடுக்குறப்போ என்டையராக ஹைட் எவ்வளோ இருக்கும் அந்த ஹைட்டுக்குள்ளே அது ரேப் ஆச்சு. பட் இப்படி கொடுக்குறப்போ நம்ம இந்த ஹைட்டுக்குள்ளே அது ரேப் ஆகாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா சிம்பிளான ஒரு ஃபார் லூப் மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஆல்ரெடி ப்ரோக்ராமிங் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா ஃபார் லூப் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியும்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்கும். இன்டீஜர் I is equal to 0, I is less than or equal to நம்ம பேனர் லிஸ்ட்டோட லென்த், பேனர் லிஸ்ட் டாட் லென்த் I ப்ளஸ் ப்ளஸ். ஓகேங்களா, இந்த மாதிரி நம்ம யூஸ் இப்போது டிஃபால்ட்டாக நார்மல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லலாம் ஃபார் லூப் எப்படி யூஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரி நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் லூப் கொடுத்துட்டு இன்டீஜர், அதாவது இந்த I வேரியபிள் வந்து ஒரு இன்டீஜர் வேரியபிள், அதோட ஸ்டார்டிங் வேல்யூ 0, 0லேருந்து லெஸ் தென் இந்த பேனரோட லென்த் வரைக்கும் எனக்கு வந்து இது வந்து லூப்பிங் நடக்கணும் அப்படிங்கிறதா இந்த ஃபார் லூப்போட வேலை. I ப்ளஸ் ப்ளஸ்னால் ஒவ்வொரு வேல்யூவாக இன்க்ரிமெண்ட் ஆகும். இது டிஃபால்ட்டாக ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரிஞ்சு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இருக்க ஃபார் லூப் தான் இது. இதில் இந்த ட்ரிபிள் டாட் யூஸ் பண்ணிங்கன்னா இதுக்கு கீழே இருக்க அந்த விட்ஜெட் வந்து கண்டினியூஸாக நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகே, நமக்கு பில்ட் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா ஒரே கார்டு வந்து திரும்ப நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ப்ராடக்ட் நேம் அண்ட் இமேஜ் இந்த 0 டிஃபைன் பண்ணிக்க பதிலாக ஐன்னு நம்ம டிஃபைன் பண்ணோம்னா போதும். ஒவ்வொன்றும் வேறு கார்டில் நமக்கு வந்து ப்ராப்பராக டிசைன் ஆகி நமக்கு டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த பாப்புலர் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல் நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்த கார்ட் மாடல் டிஃபைன் பண்ணியிருக்கேன்ல, இதே மாதிரி பாப்புலர் ஐட்டம் சொல்லி டிஃபைன் பண்ணிவிட்டு எக்ஸாம்பிளுக்கு நான் பண்ணி காமிக்கிறப்ப கிளாஸ் ஐட்டம் இதில் என்ன பண்ணிக்கலாம்னா இமேஜ் யூஆர்எல் சேம் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம்ல இதே மாதிரியே யூஸ் பண்ணிக்கலாம். இமேஜ் யூஆர்எல் இருக்குது, டைட்டில் இருக்குது, அதுக்கடுத்து ரேட்டிங் சரிங்களா.
அதுக்கடுத்து ரேட்டிங்கோட கவுண்ட்டு, இந்த ஃபுட்டோட நேமு, ஹோட்டல் நேம், டபுள், ரேட்டிங், அமௌண்ட்டுன்னு வச்சுக்கலாம். தென் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ரேட்டிங் கவுண்ட், அது வந்து இன்டீஜரில் இருக்கு, ரேட் கவுண்ட். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இமேஜோட யூஆர்எல், அதாவது இந்த பேனரோட யூஆர்எல், அதுக்கடுத்து இந்த ஃபுட் நேம் அப்படிங்கிறத இங்கே வச்சுக்கலாம். டைட்டில் பதிலாக ஃபுட் நேம்னு வச்சுக்கோங்க. இது நீங்கள் டிஃபைன் பண்ணுறதா, இதெல்லாம் வந்து உங்களோட கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டிஃபைன் பண்ணிக்கிறதா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹோட்டலோட நேமு, ரேட்டு, ரேட்டிங்கிறது இந்த 4.5 அப்படிங்கிற இந்த ரேட்டிங். நீங்கள் இன்னும் கன்வீனியன்ட்டாக தெரிஞ்சுக்கிறதுக்கு ரேட்டிங் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கோங்க. ரேட்டிங், அதுக்கடுத்து ரேட்டிங்கோட கவுண்ட்டு, ரேட்டிங் கவுண்ட் எவ்வளோ அப்படிங்கிறது இந்த 128 ரேட்டிங்ஸ் இருக்குது அப்படின்னு இருக்குல்ல, அதோட கவுண்ட்டு. அமௌண்ட் அப்படிங்கிறது இந்த $5 அப்படிங்கிறது. இந்த ரிமோட் யூஆர்எல் தேவையில்லை. இதுக்கடுத்து இது ஒரு கன்ஸ்ட்ரக்டர் நம்ம இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கோம்ல, இந்த கன்ஸ்ட்ரக்டர் ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த பாப்புலர் ஐட்டம் மாடல் கிளிக் பண்ணி பபுள் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு ஜென்ரேட் கன்ஸ்ட்ரக்டர் கொடுங்க. கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் ஆயிரும். இந்த ரெக்கார்டுக்கு முன்னாடி அட் சிம்பிள் கொடுத்துக்கோங்க. சரியா? அட் சிம்பிள் கொடுத்துட்டிங்கன்னா இந்த எரர் அலர்ட் வந்து உங்களுக்கு வராது. ஸோ நம்ம அடுத்து என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த பாப்புலர் மாடலை வந்து நீங்கள் அந்த பேனர் லிஸ்ட்டில் பதிலாக அதை யூஸ் பண்ணி இதே மாதிரி லிஸ்ட் வியூ க்ரியேட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஓரளவுக்கு க்ளீனாக இருக்குன்னு நினைக்கிறேன் டிசைன்ஸ். ப்ளஸ் இங்கே வந்து இதை வந்து கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட் பேஜ் நம்ம அடுத்து இங்கே டிசைனில் அதான் பண்ண போகிறோம். இது ஓரளவுக்கு ரொம்ப லென்த்தியாக போயிட்டுருக்கு. 2 hours கிட்ட தாண்டிடுச்சு. ரெக்கார்டிங் டைம் பார்த்தீங்கன்னா 2 hours கிட்ட வந்துடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா, இதை இந்த டீட்டெயில் பேஜை வந்து நம்ம டிசைன் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கிளாஸில் இந்த டீட்டெயில் பேஜ் ஃபுல்லாக டிசைன் பண்ணலாம்.